ரைட். வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பேப்பர் டிஸ்கஷன் ஒன்று செய்வோம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன பேப்பர்ண்டா எல்லா கேள்வியும் எழுதணும்ன்ற ஒரு பிரச்சனையால தான் நான் இவ்வளவு நாளும் பேப்பரை கைக்கல. இனி வந்து ஒரு சின்ன வேலையை ஒன்று செய்ய போறேன். வீடியோட மேல் பகுதியில வந்து கேள்வியை காட்டுற மாதிரி இந்த துண்டுல கேள்வியை வந்து நான் அதில் எடிட் பண்ணி போட்டுக்கொள்றேன். ஜஸ்னா ஹார்ட்லி காலேஜ் பேப்பர் பெட்ரோல் இருக்கிற ஹார்ட்லி காலேஜ்ல 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண முதலாம் தவணை பேப்பர் 10ஆம் ஆண்டுக்குரிய 2019 முதலாம் தவணை பேப்பர் தான் இப்ப கைக்க போற பேப்பர் தான். கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் இருந்ததால அந்த பேப்பர் முதல் எடுத்திருக்கிறேன். இனி இப்ப ரீசெண்டான அந்த பேப்பர்ஸ் அதுகள் எதுவும் உங்களோட கைவசம் இருந்தா நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போடுறேன். அந்த நம்பருக்கு எனக்கு போட்டு விடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதையும் கவர் பண்ணுவேன். முதலாவது இதை எடுத்தா இந்த பேப்பரை கம்ப்ளீட்டா முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு அடுத்தது போவோம். நான் வீடியோ செய்யறது வந்து இந்த என்ன சொல்றது கூட படிச்சு நல்ல லெவல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக இல்லை. சில பிள்ளைகளுக்கு வந்து டியூஷன் போறதுக்கு வசதி இல்லாம இருக்கும் இல்லை. அப்படியான பிள்ளைகள் வந்து தேடி படிக்கிறதுக்கு ஒரு ஒரு உந்துதலா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்தும் பேப்பர்ஸ் கொஞ்சம் செய்து அங்கால ஒரு சில முக்கியமான கேள்விகளை கஷ்டமான பகுதிகளா இருக்கிற கேள்விகளை நான் முதல் வீடியோஸ் போட்ட மாதிரி அப்படியும் போட்டுக்கொண்டு பேப்பர்ஸ் ஆலையும் கொண்டு போறதான் பிளானா இருக்கு. தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். பாகமா போடுறோம். ஒரே இதா போடுறதுக்குரிய நேரமும் எனக்கு இல்லை. ஒரு இதா போடுற அளவுக்கும் சரி வராது. பாகமா போடுவேன். இப்ப இன்றைக்கு MCQ எடுக்கிறவன்னு சொன்னா இந்த மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வருமல்ல, முதல் 20 கேள்வி, அந்த கேள்வியில குறிப்பிட்ட அளவு கேள்வியை செய்யக்கூடிய கேள்வி செய்து விடுறேன். அதுக்கு பிறகு பின்னால வந்து அங்கால இந்த செகண்ட் பார்ட் கேள்விகளையும் காய்க்குமா. ரைட். உங்களுக்கு பேப்பரை வந்து நான் கேள்வி செய்ய முதலே முன்னால இதுல டிஸ்பிளே ஆகும், மேல டிஸ்பிளே ஆகும். அந்த கேள்வியை பார்த்து முதல் ஏழுமானதை ட்ரை பண்ணுங்க, செய்து பாருங்க. முதலாவது கேள்வி பாருங்க. வர்க்கமூலம் சென்றிட பெருமானம் 1.414 என்று வந்திருக்கு. முதலாவது கேள்வி வந்திருக்கு பாருங்க. வர்க்கமூலம் சென்றிட பெருமானம் வந்து 1.414. கேட்கிறார் வர்க்கமூலம் 200 பெருமானம் எவ்வளவாம்? வர்க்கமூலம் 200 பெருமானம் எவ்வளவுன்னு கேட்கிறாரா? கவனிச்சு கொள்ளுங்க. வர்க்கமூலத்துல பெருமானம் காண்றதுக்கு ஒன்றது நிறைவேற்று எண்ணா இருந்திருக்கணும். என்ன உதாரணத்துக்கு வர்க்கமூலம் 9 பெருமானம் எவ்வளவுன்னு கேட்டா டப்பன்னு சொல்லுவீங்க 3. ஏன் 3 வந்து காரணம் தெரியும். வர்க்கமூலம் 9 3 வர்க்கம் என்று எழுதலாம். ஏன்னா 9 3 வர்க்கம் என்று எழுதலாம். ஏனென்றா 9ன்றது ஒரு நிறைவேற்று. 3 வர்க்கம்ன்றது உங்களுக்கு தெரியுமோ? வர்க்கமூலம்ன்றதுல இந்த வர்க்கமூல குறியீட்டோட அர்த்தம் என்ன? சுட்டியில. வர்க்கமூலம்ன்ற அர்த்தம் என்ன? சுட்டியில. இங்க இதுல விளக்கம் சொல்றேன்னா ஷோட்டா பாவிச்சு கொள்ளுவோம். விளக்கம் சொல்றேன்னு கவனிச்சு கொள்ளுங்க. வர்க்கமூலம் 3 வர்க்கம் இருந்தது அல்லோ. வர்க்கமூலம் 9 3 வர்க்கம் மாத்தி இப்படி வச்சிருக்கிறோம். இப்ப இந்த இதை சுருக்குறது எப்படி? வர்க்கமூலத்தை நீக்கணும்னா அப்படி நீக்கிறதுண்டா வர்க்கமூலத்துல தனியே இப்படி இந்த வர்க்கமூல குறியீடு இருந்தா அதுல அர்த்தம் என்னன்னா சுட்டியில அறையா. வர்க்கமூல குறியீட பெருமானம் சுட்டியில அறையன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் சுட்டிக்கு மாத்த போறேன். இந்த வர்க்கமூல குறிய சுட்டிக்கு மாத்த போறேன். 3 வர்க்கத்துல முழுவதில் எத்தனையாம்பலு அறையாம்பல். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா அடுக்கின் அடுக்கு சுட்டி விதிப்படி பலதரப்பட்ட அடுக்குகள் அப்படியே மேல அடுக்குகள் சுட்டியா வருதுண்டா சுட்டியா வருதுண்டா அந்த சுட்டிகளை என்ன செய்யலாம்? பெருக்கி எழுதலாம். இப்படி பெருக்கி எழுத போறோம்னா 3 2 தர அரை என்று வரும். ஓமல்லோ சுட்டியா இருந்தது அடுக்கின் அடுக்கு. அப்ப இது ரெண்டும் வெட்டுப்பட்ட என்ன வரும்? 3 1 ஆம்பல் வரும். 3 1 ஆம்பலோ அளவு 3 தானே. இதான் இதுல நடக்கிற விஷயம். வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறவன் ஒரு நிறைவேற்று எண்ணா இருந்தா மட்டும் உங்களால நேரடியா தீர்வு காணிடும். ஆனா இங்க இருக்கிற 200ன்றது ஒரு நிறைவேற்று எண்ணான்னு கேட்டா இல்ல. நிறைவேற்று எண்கள் தவிர்ந்த வேற ஏதும் எண்கள் வரைக்குள்ள அதுல பெருமானம் காண்றதுக்கு என்ன செய்யும்? அவர் ஒரு சில பெருமானங்கள் தந்திருப்பார். இப்ப இங்க வர்க்கமூலம் 2 பெருமானம் தந்திருக்காரு தானே. அந்த உதவியை எடுத்துக்கொள்ளுங்க. இதான் உதவியா? வெளியில அவர் தாராருன்னா அதே உதவிக்கு தான் தந்திருக்காரா கவனிச்சுக்கொள். வர்க்கமூலம் 200ன்றத இப்படி எழுதலாம் இல்ல. வர்க்கமூலம் 200ன்றதை நாங்கள் எழுதியலும் இதர பெருமானம் தான் கேட்டது. ஆனா 200க்கு பெருமானம் தெரியலையா? கேட்டது வர்க்கமூலம் 2 பெருமானத்தை தந்து போட்டு 200 பெருமானம் கேட்டது. நான் இதை எப்படி எழுதலாம் இல்ல 2 வேற 100 எழுதலாம் இல்ல 2 வேற 100. ஏன் இப்படி எழுதுறான்னு சொன்னா 100ன்றது ஒரு நிறைவேற்று 100 வழியால எடுத்து போட்டு 2 உள்ளுக்குள்ளோட கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப 100 வழியால வர்றதுக்கு முதல் அதை நான் வர்க்கமா எழுதி காட்டுறேன். 100 அப்படி எழுதலாம். 10 வர்க்கம் என்று காட்டலாம். 10வது நிறைவேற்று 100 நிறைவேற்கங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சதுர எண் சொல்றாக்கள் தான் நிறைவேற்று எண்கள். 10 வர்க்கம் 100. 10 வர்க்கம் இனி என்ன செய்யலாம்? வெளியால வரலாம். ஏனென்றா இவரோட கேன்சல் ஆகி இந்த சுட்டியோட கேன்சல் ஆகி என்ன வழியால வரப்போகுது? 10 வரப்போகுது. 10 வழியால வந்த பிறகு உள்ளுக்குள்ள என்ன மாட்டோம்னு நினைக்கிறீங்க? இந்த 2 உள்ளுக்க மாட்டியது. ரைட்.
இப்ப என்ன நடக்க போகுது, நாங்கள் ஓலவெல்ல எளிய சேடுகள் என்று சொல்லி கேட்கிறோம். நாங்கள் 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஓலவெல் விஷயத்தை பாக்குறதுல ஒரு நட்டமும் இல்லையா. 10 வர்க்கமூலம் 2 10 தர அர்த்தம் என்ன, 10 வர்க்கமூலம் 2 விளக்கம் என்னன்னா 10 தர வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 2 வருமானம் எவ்வளவு இருக்கு, 1.44. இதால இருக்குன்னா என்ன வர போகுது, ஒரு தானம் நல்ல போகுது 14.1. முதலாவது கேள்விக்குரிய ஆன்சரா. ரைட், 2வது கேள்வியில தரவை பாருங்க. 2வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் சமன் 3 வர்க்கம், எக்ஸ் சமன் 3 வர்க்கம் தர 5 கணம். இதான் 2வது கேள்வியா. 3 வர்க்கம் தர 5 கணம், y சமன் 5 தர 7 வர்க்கம், 5 தர 7 வர்க்கம். கேட்கிறார் எதுண்டா வர்க்கமூலம் XY பெருமானம் என்று. வர்க்கமூலம் XY பெருமானம் பிரதியிட வேண்டியது வருதுன்னு உங்களுக்கு விளக்கம் இருக்கும். எக்ஸுக்கு பெருமானம் தந்திருக்கு, வைக்கும் பெருமானம் தந்திருக்கு. அந்த பெருமானத்தை பிரதியிட்டு தீர்வு காணும். வர்க்கமூலத்தை நீக்கினா சரி. பெருமானம்ன்றது வர்க்கமூலம் அல்ல, இது வர்க்கமூலம். வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் தீர்க்கிறதுக்கு அது தீர்வு வேணும். அதுல வர்க்கமூலத்தை நீக்கணுமா, வர்க்கமூலத்தை வச்சுக்கொண்டு பெருமானம் சொல்லி கொண்டு நிக்கிறேன். வர்க்கமூலத்தை நீக்கினா தான் பெருமானம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டிக்கு அது வர்க்கமூலம் என்று பேர் இருக்கு. அதுக்கு பேர் சிறப்பு பேர். அப்ப இங்க எழுதுவோம், எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் பிரதி எழுதலாம். என்னத்தை 3 வர்க்கம் தர 5 வர்க்கம். இதுக்கு பிரதி 5 கணம். என்ன 3 வர்க்கம் தர 5 கணம்ன்றது எக்ஸுக்கு போட்ட பெருமானம். ஓகே, தர வைக்கு பதிலாக என்ன போடலாம், 5 தர 7 வர்க்கம் போடலாம். இல்ல ரைட். உங்களுக்கு அப்போ முதல் கேள்வியிலையும் சொன்னா என்னன்னா வர்க்கமா இருந்தா வெளியால வரலாம், 3 வெளியால வரலாம், 7 வர்க்கம் வெளியால வரலாம். வெளியால வந்தா பெருமானம் ஆயிருமா. அந்த வர்க்கமுறை குறியீட்டை விட்டு வெளியால வந்தாலே காணும். இங்க 5 3 இருந்தது, இந்த 5 1 ஒன்னும் சுட்டி போடையிலேன்னு அர்த்தம் என்ன, 5 1. நான் இதை எப்படி எழுதலாம் ஒன்று பாருங்க. வீரர் அப்படியே வச்சு கொள்றேன். 3 வர்க்கம் தர 5 3 5 1 பெருக்கப்படுதுன்னா சுட்டி விதிப்படி 2 பொதுவான சமனான அடியை கொண்ட சுட்டிகள் பெருக்கைக்குள்ள வலுக்கள் பெருக்கப்படையக்குள்ள என்ன நடக்கும், சுட்டிகள் கூட்டப்படும். சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் பெருக்கப்படையக்குள்ள என்ன செய்யலாம், சுட்டியில கூட்டலாம். 5 3 அளவு 4. 5 4 எப்படியும் எழுதலாம். அந்த 5 வர்க்கம் தர 5 வர்க்கம் எழுதினாலும் அதுவும் உண்டு. ஆனா 5 வர்க்கத்தை 5 வர்க்கத்தால பெருக்கினா என்னது, இங்க அடி சமனா இருக்கு, சுட்டி 2 கூட்டப்படும். அப்ப 2 அளவு 4 வரும். எப்படி எழுதி கொள்றேன், 5 வர்க்கம் தர 5 வர்க்கம் தர 7 வர்க்கம். ரைட். அப்ப இதுல பாருங்க 3 வர்க்கம் இனி வெளியால வரலாம், 3 வரும். 5 வர்க்கம் வெளியால வரலாம், 5 அடுத்த 5 அடுத்த 7. எவ்வளோத்தையும் இருக்க வேண்டியா, 3 15 15 5 இருக்கணும் 75. 75 7 இருக்க போறாங்க. 75 போட்டு 7 இருக்கும். 7 35 3 7 49 3 52. ரைட், 525. ரைட். அப்ப இதான் பெருமானம். இதுக்கு பிறகு இந்த வர்க்கமூலத்தை நீக்கின பிறகு வர்க்கமூல குறியீட்டை காட்ட வேண்டாமா. வர்க்கமூலம் நீங்கிட்டு என்னண்டு நீங்கினாட்டு தெரியும் உனக்கு. வர்க்கமூலம் வர்க்கம் கேன்சல் ஆகி என்ன வந்தது, வழியால வந்துட்டு. அதுக்கு பிறகு வர்க்கமூல குறியீட்டை காட்டுறது அது விளையான வேலையா. அதுக்கு பிறகு வர்க்கமுள்ள குறியீட்டை காட்டாம வர்க்கத்தோட நீங்கப்பட்டுட்டா எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வழியால நோமலா எழுதி விட்டீங்கன்னா சரி, பெருக்கி தீர்வு கண்டுக்கிறோம். பெருமானம் இப்ப இதர பெருமானம் வர்க்கமூலம் XY பெருமானம் எவ்வளவு, 525. ரைட். 3வது கேள்வியை பாரு. நாலு 3y சமன் 4x 3y. 3வது கேள்வியா. 4x 3y சமன் 8. அடுத்தது இன்னொரு சமன்பாடு சார 5x 2y சமன் 10. 5x 2y சமன் 10 வந்து போட்டு உங்கள்கிட்ட கேட்கிறார், எனின் சமன்பாடுகளை தீர்க்காது எக்ஸைய வையின் பெருமானம் காண்கண்டு கேட்டது. எக்ஸைய வையிட பெருமானம் என்னண்டா சமன்பாடை தீர்க்க வேணாம். தீர்க்காம எப்படி காண்றா, தீர்க்கான்னு சொன்னா அந்த நாங்கள் விளக்கம் எடுக்கணும். என்னண்டா ஒருமை சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தீர்க்காம நோவலா தீர்க்கப்படும். இதுதான் காணணும். ஒருங்குமை சமன்பாட்டை தீர்க்கிற மாதிரி அந்த எக்ஸ கண்டு வைய கண்டு உனது பெருமானம் காண போறது இல்லை. அந்த லோங் மெத்தட்ல போகாம ஷோர்ட் கட் ஒன்று இருக்கு. இப்படி வந்தாலே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதுல 2 சமன்பாடு வருது, 2 தெரியாக்கணியும் இருக்கு. ஒருங்குமை சமன்பாடு தான் அந்த தீர்வு முறைதான் கேட்டா இல்ல. இதுல நோமலா எங்களுக்கு கேட்டது எக்ஸ வையில பெருமானம் கேட்கல தானே, எக்ஸ் தனியா எவ்வளவு வை தனியா எவ்வளவு கேட்கல தானே. பெருமானம் என்ன கேட்டிருக்கிறார், x - y, எக்ஸ்ல இருந்து வைய கழிக்க எவ்வளவு கேட்டு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி தீர்க்காம காணணும் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேள்வி கேட்கிறாருன்னு அர்த்தம் என்னன்னா, 1 2 கூட்ட வேண்டி வரும், இல்லாட்டிக்கு 2 கழிக்க வேண்டி வரும். கூட்ட ஆட்டோமேட்டிக்கா இது வரும், இல்லாட்டிக்கு 2 கழிக்க வரும். சில நேரம் பொது எடுக்க வேண்டிய தேவை வருமா, பொது எடுத்து அங்கால சுருக்க வேண்டிய தேவை வரும்.
ரெண்டத்தான் ஒன்றுதான். ஒன்று கூட்ட வேண்டி வரும் ரெண்டையும், இல்லாட்டிக்கு ரெண்டையும் கழிக்க வேண்டி வரும். சரி, கூட்டுற என்ன நடக்கும் பார்ப்போம். 5x 4x எவ்வளவு? 9x வரும். 2y 3y எவ்வளவு? 5y என்று வந்துடும். அப்ப உங்களுக்கு 9x 5y என்று வரைக்குள்ள xy வர்றதுக்கு சாத்திய கூறியில தானே. கழிக்கக்குள்ள என்ன நடக்கும் பார்ப்போம். 5x 4x போனா 1x வரும். 2y 3y போனா 2y 3y போனா என்ன வரும்? 6y வரும். கழிக்கக்குள்ள செட் ஆகும். இன்னைக்கு இதுல இருந்து கழிக்க போறீங்க, சமன்பாட்டுக்கு பேரை காட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாம் சமன்பாடுல இருந்து முதலாம் சமன்பாடு கழிக்க போறீங்க. இதுல இருந்து 5x 2y, அதுல இருந்து கழிக்க போறீங்க 4x 3. இந்தால வலது பக்கத்துல இருந்தது என்னது? 10 - 8. கழிக்கக்குள்ள கவனமா மைனஸால் அடைப்பு நீக்கணும். 5x 2y 4x 3y சமன் 2. 5x 4x போனா எவ்வளவு? x. 2y 2y 3y என்ன? 6y. xy சமன் எவ்வளவு? ரைட். நார்மலா இந்த கேள்வி எல்லாம் அணுகக்கூடிய மாதிரி பார்த்து பழகுங்க. கேள்விகள் இந்த மாதிரி கேள்வி செய்து பழகிறதுக்கும் ஒரு சில பேப்பர்ஸ் கிடைக்கும். அப்படியான பேப்பர் கிடைக்கக்குள்ள அதுல செய்து பழகி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது ஏக்கு பி சமன் 1:3. அந்த வெளிப்பாடு 4வது கேள்வி. ஏக்கு பி சமன் 1:3 எனின் ஏக்கு பி என்றது 1:3 கேட்கிறார். ஏ சக 2b கீழ் ஏசக 2b கீழ் பி இடபெருமானம் ஓடும். இடபெருமானம் ஓடும் விகிதத்தை தந்திருக்கு. எப்படி தந்திருக்கா? ஏ தனியா பி தனியா எவ்வளவு ஒண்ணு தெரியல. ஏக்கு பி எவ்வளவு தந்திருக்கு? 1:3. பாருங்க இந்த மாதிரி கேள்வி. இதை நான் இந்த விகிதத்தை பின்னமா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? ஏயின் கீழ் பி. ஏன் இது தொகுதியில பகுதியா மாறும். சமன் 1/3 தொகுதி பகுதி. 2 விகிதம் இருக்கைக்குள்ள 2 ரூபாய் கொண்ட விகிதம் இருக்கைக்குள்ள தொகுதி பகுதியை எப்படி எழுதலாம்? எனக்கு குறுக்கவிருக்கலாம்ல. குறுக்கவிருக்கலாம். பெருக்கணும் என்ன வரும்? 3a சமன் 1b. 3a சமன் 1b என்றதை b என்றே போடணும். b என்றது எதுக்கு சமன் கேட்டா 3aக்கு சமன். இனி கொண்டு வந்து இதை கொண்டு போய் இந்த சமன்பாட்டுல பிரதியிட போறேன். என்ன சமன்பாடு தந்திருந்தவர்? எனக்கு இதான வருமானம் வேணும். ஏ சாக 2b கீழ் b என்ற இதுல பெருமானம் வேணும். இதுல கொண்டு போய் இந்த b-க்குரிய பெருமானத்தை பிரதியீடு செய்ய போறேன். b-க்குரிய பெருமானம் என்ன போட போறேன்? b-க்கு பதிலா 3a போட போறேன். b நிக்கிற இடம் எல்லாம் b-க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 3a போறோம். ஏ சக 2 தர இந்த b ரெண்டு இடத்துல என்ன வரப்போகுது? 3a. என்ன காரணம்? தர போட்டதுக்கு இதுல ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது? அர்த்தம் 2b என்றா 2 தர b. இங்க நான் தர போட்டதுக்கு காரணம் இதை 3 போட்டதால பிரதியிடைக்குள்ள கட்டாயம் தர போட்டு காட்டணுமா? கீழே b-க்கு பதிலா என்ன போட போறீங்க? 3a. ஒட்மேஸ் படி முதல் பெருக்கணும். பெருக்கிறதுக்கு மேல கூட்டம் முதல் பெருக்குங்க. பிறகு குடி போட்டு பெருக்கையில இரண்டையும் பெருக்கணும். என்ன வரப்போகுது? 3 6a சக a-ன் கீழ் 3a. இரண்டையும் கூட்ட என்ன வரப்போகுது? 7a-ன் கீழ் 3a. எய்மையும் இனி கேன்சல் பண்ண என்ன வரும்? 7-ன் கீழ் 3. ரைட். அடுத்தது 5வது கேள்வி. சாரி 4வது கேள்வி. என்ன வெளியில கதை மாதிரி 4வது கேள்வி. 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி 37 வர்க்கம் பிளஸ் 26 தர 37 பிளஸ் 13 வர்க்கம் இன் பெருமானத்தை நிறைவர்க்கம் பற்றி அறிவை கொண்டு காண்க. இதர பெருமானத்தை காணட்டாம் இருந்து பெருகி சுருக்கி காண்றது இல்லை. 37 வர்க்கம் அவ்வளவு தனியா கண்டு இதையும் பெருக்கி அதையும் வர்க்கத்தை கண்டு பெருக்கி கூட்டுறதுக்கு கூட்ட சொல்லி கேட்கல. அவர் காரணி அறிவை பயன்படுத்தி சொல்லி ரைட். அப்ப காரணி அறிவை பற்றி பயன்படுத்தி செய்யணும்னு சொன்னா கட்டாயம் காரணி அறிவை பயன்படுத்தி தான் செய்யணும். நேரடியா நீங்கள் 37 வர்க்கத்தை கண்டு எங்கேயாவது பின்னொட்டையில கொண்டு போய் கண்டுட்டு கொண்டு இங்க எழுதுனா சரி வராதான். என்ன செய்யணும்? காரணி அறிவை பயன்படுத்தி நீங்க செய்யறதுன்றதை காட்டினா தான் அதுக்குரிய மார்க்ஸ் வரும். கவனிங்கோ. இதை நான் செய்யறதுக்கு முதல் இதை கேட்கிறேன். ஏ வர்க்கம் பிளஸ் 10ab பிளஸ் பி வர்க்கம் என்றதை நீங்க கண்டிருப்பீர்கள். இது எங்க எப்படி இதை நாங்கள் நிறைவர்க்கமா எழுதுனா எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி முழுவதின் வர்க்கம் எழுதலாம் இல்லையோ? முதலாவது வர்க்கமா இருந்தால் கடைசியா வர்க்கமா இருந்தால் அவையில் 2 பேரும் தான் நீங்க சம்பந்தப்படினா நடுவுல இருந்த கூறுதான் நடுவுல வரப்போகுது பிளஸ்ன்றது வரப்போகுதான். அதே இப்படி வந்திருந்தா ஏ வர்க்கம் மைனஸ் 10ab பிளஸ் பி வர்க்கம் என்று வந்திருந்தா இதை நாங்கள் நிறைவர்க்கம் ஆளுதுன்னு அப்படி எழுதி இருக்கலாம். ஏ மைனஸ் பி முழுவதின் வர்க்கம் என்று எழுதி. அப்ப இங்க பாருங்க. இப்ப இதே பேட்டர்னா தான் நம்பர்ஸ்ல வந்துருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் இங்க ஏயா 37 நினைக்க போறேன். ஏயா 37 நினைக்க போறேன். ஏ வர்க்கமா நினைக்க போறது 37 வர்க்கம். பியா நினைக்க போறோம்னா 13 வர்க்கம். இதுலயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நடுவுல என்ன வரணும்? 2ab வரணும் இல்லோ. 2ab வரணும் கேட்டா கவனிச்சு கொள்ளுங்க. ஏயா நினைச்சது எதை? ஏயா நினைச்சது 37.
ஏ ஆண் இணைச்சது 37, பி ஆண் இணைச்சது 13. அப்ப கவனி, 2 ஏபி என்று சொன்னா என்ன வந்து போகணும், 2 தர 37 தர 13 என்று வந்திருக்கும். இப்ப நடு உறுப்பு 2 ஏபி என்று வந்திருந்தா எங்களால நேரடியா ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாமோ இல்லையோ? ஏ வர்க்கம் வந்துச்சு, பிளஸ் பி வர்க்கமும் வந்துச்சு. இந்த கடைசியில முதல் கடைசியாக்கள் வந்துட்டுன்னா நடுவுல வர வேண்டிய அந்த 2 ஏபி வந்துட்டா எங்களால அந்த நேரடி வடிவுக்கு போகலாம், ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்ற வடிவத்துக்கு போகலாம். 2 ஏபி என்றா என்ன அர்த்தம்? ஏ என்று நினைச்சது இங்க 37, பி என்று நினைச்சது 13. அப்ப 2 தர 37 தர 13 என்று வந்தா காண்போகணும். 2 தர 37 தர 13 இங்கே இருக்கும் பாருங்க, 37 கிடக்கு, 37 கிடக்கு. 2 காணையில 13 காணையில, ஆனா அந்த 26 எப்படி உடைச்சு எழுதலாம், என்ன எழுதலாம், 2 தர 13 எழுதலாம், எழுதலாம். 26 எப்படி உடைக்க போறேன், 2 தர 13. அப்ப உங்களுக்கு விளங்குது, 2 தர ஏ தர பி என்று இதையும் எழுதலாம், எழுதலாம். அப்ப என்ன எழுதலாம், இந்த ஏ சக பி முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம் இல்லோ? அப்ப ஏ அணிச்சது 37. அப்ப 37 பிளஸ் 13 முழுவதின் வர்க்கம். சொன்னது விளங்கிது. ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் என்றத ஏ வர்க்கம் பிளஸ் பி முழுவதின் வர்க்கம் என்ற விரிவை எழுதுனா இப்படி வருமென்று எனக்கு தெரிஞ்சு கொண்டதால அதை இந்த பேட்டனுக்கு மாத்தி ஏ ஆண் இணைச்சதை பி ஆண் இணைச்சதை வச்சு இந்த வடிவத்துக்கு மாத்தி இப்ப எழுதலாம். 37 13 கூட்டினா எவ்வளவு, 50. 50 வர்க்கம் எவ்வளவு கேட்டா 50 50 அளவு இருக்கணும், 5 25 5 அளவு இருக்கணும், அங்கால 2 செய்யும் 2005. இதை பார்த்துக்கொள்ளுங்க பெட்டர், ரைட். அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. ஏஓபி ஒரு நேர்கோடாக இருப்பதற்கு ஏயின் பெருமானம் இருப்பதற்கு ஏயின் பெருமானம் ஜாது. ஏஓபி நேர்கோடு சொல்லி இல்லையா, கேள்வியோடையா பார்த்துக்கொள்ளுங்க. 6வது கேள்வி, ஏஓபி நேர்கோடு சொல்லல. அவர் கேட்கிறார் என்னன்னா, ஏஓபி நேர்கோடா இருக்கோடும் என்று சொன்னால், ஏஓபி நேர்கோடா இருக்கணும் என்று சொன்னால் இந்த கோணம் தந்திருக்கிறார் 90 பிளஸ் இருக்கிறார் 60. கேட்கிறார் என்னண்டா, ஏஓபின்றது நேர்கோடா இருந்திருக்கணும் என்று சொன்னா ஏ என்ன வேற இருந்திருக்கணும் இருக்கிறார். ஏயில புறமா உங்களுக்கு தெரியும், மறுதலையா கேட்கிறார் அவர். நேர்கோடா இருந்தா அதுல கோணம் எவ்வளவு, 180 பார்க்க. நேர்கோட்டில் உள்ள எத்தனை அடுத்துள்ள கோணம் வந்தாலும் அதுல இருக்கிற அத்தனை அடுத்துள்ள கோணத்தையும் கூட்ட எவ்வளவு வரணும், 180 வரும். இங்க ஏஓபியிட பெருமானம் 180 வரணும் என்று சொன்னா, நேர்கோடா வரணும் என்று சொன்னா இது 180 இருக்கும். இது 180 இருக்கிறதுக்கு இது என்ன பெருமானம் வரணும்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் செய்ய போறீங்க. 90 பிளஸ் ஏ பிளஸ் 60, இது ஒரு கோணம் அது ஒரு கோணம், 2 இடத்துல கோணம் இருந்தது. இரண்டையும் கூட்ட கட்டாயம் என்னவா வந்தா சரி, 180 வந்தா ஏஓபி நேர்கோடா இல்லையோ? ஏஓபி நேர்கோடு ஆகணும், இந்த கோணம் 180 இருக்கும். எவ்வளவு 180 இருக்கும், எவ்வளவு 180 ஆகிறதுக்குரிய ஏ கண்டுபிடிக்க என்ன செய்யறாங்க, இது ரெண்டையும் கூட்டி 180 சாப்பிடும். 90 60 150, 150 பிளஸ் ஏ சமன் எவ்வளவு, 180. ஆகவே ஏ சமன் வரப்போகுது 180 150 கழிப்பட்டு என்ன வரப்போகுது, 30. 7வது, 4 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு 3 தோடம்பழங்கள் வாங்க முடியும். 4 மாம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு என்ன செய்யலாமா, 3 தோடம்பழம் வாங்கலாமா. 4 மாம்பழம் வாங்குற காசுக்கு 3 தோடம்பழம் வாங்கலாமா. 7வது கேள்வியா, 4 மாம்பழம் வாங்குற காசுக்கு 3 தோடம்பழம் வாங்கலாம். அதனால சொல்றார் 5 தோடம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு 5 தோடம்பழங்கள் வாங்கும் பணத்திற்கு என்ன வாங்கலாமா, 2 ஆப்பிள்கள் வாங்க முடியும். 2 ஆப்பிள்கள் வாங்க முடியும். 2-3 மெத்தட்ல செய்யலாம், விகித முறையிலையும் செய்யலாம். இந்த மெத்தட்ல காட்டுறோம். இப்ப 4 மாம்பழங்கள் வாங்குற காசுக்கு 3 தோடம்பழமும் 5 தோடம்பழம் வாங்கக்கூடிய காசு அளவுக்கு என்ன செய்யலாமோ 2 ஆப்பிள் வாங்கலாம். கேட்கிறாரு இப்ப என்னன்னா, 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம். 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம். அப்ப எத்தனை வாங்கலாம்னு கேட்டா, ஆப்பிளுக்கும் தோடம்பழத்துக்கு தான் தொடர்பு இருந்தது, தோடம்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் தொடர்பு. இப்ப இன்டெரக்டா எப்படி தொடர்புபடுத்துறாருன்னு பாருங்க, ஆப்பிளையும் மாம்பழத்தையும் தொடர்புபடுத்துறாரு. அது கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு வேலை செய்யலாம். இப்ப வெளிப்பட உண்மை அந்த 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 விதி மாதிரி யோசிங்க. ஏ சமன் பி, பி சமன் சி என்றா டிரெக்டா என்ன சமனா இருக்கும், ஏயும் சியும் சமனா இருக்கும் இல்லோ. ஏ 5 என்றா பி 5, பி 5 என்றா சி 5 தானே. அப்ப கொண்டு கொண்டு எல்லாமே சமனாமையா போகுதானே. கவனிங்க, அதே விளையாட்டு தான் நீங்க செய்ய போறோம்னா, இங்க 3 தோடம்பழம் இருக்கு, இங்க 5 தோடம்பழம் இருக்கு. தோடம்பழம் தான் 2 பேருக்கும் பொதுவான ஆளா இருந்தது. அப்ப இவரை சமப்படுத்த போறோம். இவரை சமப்படுத்துறதுக்கு இந்த சமன்பாட்டை எத்தனை அளவு இருக்கணும், இந்த சமன்பாட்டை 3 அளவு இருக்கணும், இந்த சமன்பாட்டை 5 அளவு இருக்கும். 2 பெருக்கி இருக்கும். இந்த சமன்பாட்டை 3 அளவு இருக்குன்னா என்ன வரப்போகுது, 15 தோடம்பழம். 15 தோடம்பழம் வாங்குற காசுக்கு 6 ஆப்பிள் வாங்கலாம். 6 ஆப்பிள் வாங்க இல்லையோமோ.
அதே மாதிரி இஞ்ச இது எத்தனை பேர் போகணும்னு சொன்னான், 5 பேர் போகணும்னு சொன்னான், இது 3 ஆள். ஓகே, உடம்புல ஞாபகப்படுத்த போறோம்னா இங்க 15 அங்கேயும் 15 இருக்க போறோம். ஓகே வருமன். அப்ப இங்க வரப்போது அடுத்தது இது 5 பேருக்குன்னா 20 மாம்பழம் வாங்குற காசுக்கு என்ன வாங்கலாம், 15 தோடம்பழம். 20 மாம்பழம் வாங்குறதுக்கு 15 தோடம்பழம். இப்ப பாருங்க தோடம்பழம் 15 வந்துட்டோம். 5 தோடம்பழம் வாங்குறதுக்கு 6 ஆப்பிள் வாங்கலாம். அதே மாதிரி 15 தோடம்பழம் வாங்குறதுக்கு 20 வாங்கலாம்னா இப்ப இரண்டையும் சம்மந்தப்படுத்தலாம். இல்லை என்னோட சம்மந்தப்படுத்தலாம். 6 ஆப்பிள் வாங்குற காசுக்கு என்ன செய்யலாம், 20 மாம்பழம் வாங்க. எங்களுக்கு எத்தனை ஆப்பிளுக்குரிய காசு வேணும், 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம்னு கேட்டது. 3 ஆப்பிளுக்கு எத்தனை பிரிக்கணும், 2 பிரிக்கணும். அப்ப அங்கேயும் 2 பிரிக்கலாம். சமன்பாட்டு 20 ஒரே விலையை செய்யலாம். 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம், 10 மாம்பழம் வாங்கலாம். 10 மாம்பழம் இதர வழியா வீரமுறையிலையும் செய்யலாம். வீரமுறையில செய்யறா எப்படி மார்க் பண்ணிருப்போம், மா தோடம்பழம் ஆப்பிள் இப்படி மார்க் பண்ணி போட்டு கூட்டு வீதங்கள் 8ஆம் ஆண்டுல படிச்ச வீதம் சிலபஸ்ல 8ஆம் ஆண்டு சிலபஸ்ல இருந்து 4 மாம்பழம் வாங்குறதுக்கு 4க்கு என்னது 3 தோடம்பழம் வாங்கலாம். 4 மாம்பழம் வாங்கியக்குள்ள எவ்வளவு வாங்கலாம், 3 தோடம்பழம் வாங்க. அதுக்கு பிறகு 5 தோடம்பழம் வாங்குற காசுக்கு என்ன செய்யலாம், 2 ஆப்பிள் வாங்கலாம். இப்ப எல்லாத்தையும் 3க்கும் உரிய வீதத்தை எடுக்கிறதுக்காக என்ன செய்ய போறோம்னு சொன்னா அவ்வளவுதையும் இதை இதால பெருக்கலாம், இதை இதால பெருக்கி இதை இதால பெருக்கலாம். 4 5 20 3 5 15 6. பாருங்க 6 ஆப்பிள் வாங்குற காசுக்கு 20 மாம்பழம் வாங்கலாம்னு அதுலயும் பெருமா. 3 ஆக்குறதுக்கு இது 2 பிரிக்கணும் இல்லை, அவ்வளோதையும் 2 பிரிச்சு இங்க 2 இங்க 2 பிரிக்க இயலாது. 15 சாரி இங்க 3 ஆக்குறதுக்கு இங்க 2 பிரிக்கிறோம். 2 பிரிச்சா இங்க 3, இங்க 2 பிரிச்சா பிரிபடாது. இங்க 2 பிரிச்சா என்ன வரும், 10. உங்களுக்கு தானே வேணும். 3 ஆப்பிள் வாங்குறதுக்கு எத்தனை தூரம், சரி 3 ஆப்பிள் வாங்குற காசுக்கு எத்தனை மாம்பழம் வாங்கலாம், 10 மாம்பழம் வாங்கலாமா. ரைட், இதை விட இது ஓகேயா. 8வது கேள்வி, பிரிவிலுள்ள தகவல்களுக்கு அமைய எக்ஸ் வையின் பெருமானங்களை காண்க. சமாந்திர கோடு தந்திருக்கிறாரா, சமாந்திர கோடு தந்திருக்கிறார். இது y, இது x, இது 110 இது 180 சமாந்திர கோடு தந்தாலே விளக்கம் இருக்கணும். இக்கவைய காணணும்டா இதுக்கு ஏதோ ஒரு ஆள் காண்றதுக்கு இவர் உதவி செய்ய போறாரா. சமாந்திர கோடுகள் சம்பந்தமான கோணங்கள் என்ன, சமாந்திர கோடுகள் உண்ட குறுக்கோ 2 சமாந்திர கோட குறுக்கோடு இடைவெட்டைக்குள்ள சட்படிவம் வந்தா அது ஒன்று விட்ட கோணம், எப்படிவம் அமையப்படுறது ஒத்த கோணம், ஒரே மாதிரி வாராக்கள் இவரும் ஒரு மொத்த கோணம். அது மாதிரி ஒத்த கோணங்கள் பரிமல்ல சமன், ஒன்று விட்ட கோணங்கள் பரிமல்ல சமன். பானா வடிவம் இங்க பாருங்க, பானா வடிவம் வந்தா அந்த பானா வடிவத்துக்குள்ள இடையில இருக்கிற அந்த 2 கோணமும் என்னது, கூட்டுத்தொகை. இது எக்ஸ், இது y என்ற எக்ஸ் பிளஸ் y பொருமானம் என்னது, ஒரு மிகை நிரப்பி 180 ஏன்னா எக்ஸையும் வையையும் கூட்டினா 180 சொல்லிடுமா. இங்கேயும் அதேதான். வைய கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இந்த சமாந்திரத்தையும் குறுக்கோடிய யார் சம்பந்தப்படுத்துறாரு, இவர்தான் சம்பந்தப்படுத்துறாரு. அப்ப இந்த 2 சமாந்திர கோட்டையும் சம்பந்தப்படுத்தின இந்த குறுக்கோடி எப்படி கோணத்தை உருவாக்கி இருக்கு, இதையும் உருவாக்கி இருக்குல்ல. பானா ஷேப் பாருங்க, வையையும் 180 கூட்டின எவ்வளவு சமன், 180 சமன். ஆகவே வை சமன் எவ்வளவு கேட்டா 30 வை சமன் எவ்வளவு 30 காரணத்தை எழுதி போலாம். நீய கோணம் ரைட். வைய கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ பிடிக்கிறதுக்கு இந்த முக்கோணியம் பாருங்க, இதுல ஒரு முக்கோணி இருக்கு. இந்த முக்கோணிக்கு ஒரு புறக்கோணம், இந்த முக்கோணிக்கு இது என்ன கோணம், புறக்கோணம். இந்த புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கொடுத்து வச்சேன். 9ஆம் ஆண்டுல படிச்சது. முக்கோணி ஒன்றோட ஒரு பக்கத்தை நீட்டைக்குள்ள உண்டாக்குற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கொடுத்து வச்சாமண்டா இது வை. இப்ப இது 30 தெரியும், இது தெரிஞ்சா காணுமா இல்லையா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களை பாவிச்சா இது 110 இதை எவ்வளவு இருந்திருக்க போகுது, 70. நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள்ட்ட கொடுத்தவங்க 180 பாவிச்சிருக்கா. இந்த நேர்கோட்டில் இருந்த 110 இதண்டா இது 70 இருந்திருக்க போகுது, இது 30 தெரியும். இனி எக்ஸ கண்டுபிடிக்கலாம். புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கொடுத்து வச்சாமன் அகக்கோணத்தை கூட்டு இல்லையா. எந்த புறக்கோணம் காண்றீங்களோ அந்த புறக்கோணத்துக்குரிய அகக்கோணத்தை கூட்டாம மற்ற 2 எடுத்து கூட்டும். இதுல இருக்கிற இந்த கோணம் தெரியாம இருந்தது, அதுக்கு இதை பிடிச்சேன். நடுத்துல கோணத்தை பிடிச்சி 70 எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க, எக்ஸமன் 70 + 30. ஆகவே எக்ஸமன் 100. காரணம் என்ன, புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கொடுத்து வச்சாமன். 10வது, தரப்பட்டுள்ள செங்கோண முக்கோணியில் ஏபிக்கு பிசிக்கு ஏசி என்ற விகிதத்தை காண்க. செங்கோண முக்கோணி தந்திருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க.
பவுஸ் பண்ணி கேள்வியை செய்யுங்கோ. செய்து போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். 10 கேள்வியில 10 சரியா வரணும்னு எதிர்பார்க்காட்டிக்கும் அட்லீஸ்ட் செய்து பார்த்துட்டு அதை செய்யறதுல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நான் இதை இப்படி செய்து நான் வேற ஐடியா வந்திருக்கலாம். சில நேரம் 1க்கு 2 3 வழியும் இருக்குமா, குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஆன்சர் சரியா இருந்தா சரி, இதோட சரியா விளங்கி அப்ளை பண்ணீங்கன்னா சரியா. நீங்க ஏபிக்கு பிசிக்கு ஏசியில வருமானம் என்னன்னு கேட்டு விகிதம் கேட்டது ஏபிக்கு பிசிக்கு ஏசி சங்கோணம் முக்கோணி என்ன பைதகரச பாவிக்கலாம். அதாவது தரவுகளை பாவி பாருங்க. ஏபிக்கு பிசிக்கு ஏசிக்குரிய பிரமாணம் கேட்டுருக்கு. அதுக்கு ஏசி ஒரு இடத்துலயும் ஒரு இடம் பெருமானம் தந்துதாக்கான இல்லையா. பிசி எவ்வளவு, ஏசி ஏபி எவ்வளவு, ஏசி எவ்வளவுன்னு ஒன்றும் தெரியல. நான் சும்மா அலைகள் எடுக்கிறேனே. இத 45 பாகின்ற இதை எத்தனை பாகின்னு கேட்டா இதை எவ்வளவு 45 பாகம். என்ன காரணம்? முக்கோணி அகக்கோணங்களை கொடுத்த 180 தெரியும். இங்க 90 போயிட்டா மிச்சம் இருக்கிற 90. இது 45 அவர் தந்த வரண்டா இது 45. இப்ப வருவோம். அப்ப இதுக்கு எதிரான இந்த பக்கம் இதுக்கு எதிரான இந்த பக்கம் சமன். என்ன காரணம்? இருசம பக்கம் முக்கோணியில ஒரு தேட்டம் இருக்கு. இருசம பக்கம் முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இல்லோ. இப்ப 2 கோணமும் சமனா இருக்குன்னு சொன்னா மறுதல். என்ன மறுதல் என்ற அர்த்தம் என்ன? சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமம். இங்க பாருங்க, இது 45 இது 45 கண்டுபிடிச்சதுக்கு காரணம் இதுவும் சமன் சொல்றது. ஏன் இதுக்கிறான இந்த பக்கம் இதுக்கிறான இந்த பக்கமும் சமம். சரி, 2 கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல விஷயம். இங்க நான் இதை எடுக்கிறேன், ஒரு அலகண்டு எடுக்கிறேன். இது ஒரு அலகண்டு எடுக்கிறேன், இது ஒரு அலகண்டு எடுக்கிறேன். இது ஒரு அலகண்டா, இதுவும் என்னது ஒரு அலகாடு அலகா. எனக்கு சென்டிமீட்டர் மீட்டர் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு அலகு, இது ஒரு அலகண்டா இது ஒரு பைதகரஸ் தொடர்புடபடி இது ரெண்டையும் வர்க்கங்களோட கூடுதோதான் இது. இந்த இரண்டையும் வர்க்கங்களோட கூடுதோட வர்க்கம் மூலம் என்ன ஏசி வர்க்கம் சமன் 2 பேரும் ஏசி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம். என்ன இதர வர்க்கத்திலையும் கூட்டுத்தொகைதான் எதுக்கு சமன்? ஏசிக்கு சமன்டா. அப்ப நான் பிசியை 1 வர்க்கம் எடுக்கிறேன், ஏபியும் 1 வர்க்கம்டா. ஏசி வர்க்கம்ன்றது என்னவா இருக்க போகுது? 2 இருக்க போகுது. ஏசி வர்க்கம் சமன் 2 இருக்க போகுது. ஆகவே ஏசி சமன் எவ்வளவா இருந்திருக்கும் கேட்டா இருபுறம் வர்க்கம் மூலம் எடுத்திருந்தீங்கன்னா என்ன வந்திருக்க போகுது? ஏசி சமன் வர்க்கம் மூலம் 2 சகோசய வர்க்கம் மூலம் 2. சகத்தான் எடுக்கிறது. சகோசய வர்க்கம் மூலம் 2 நீளங்கள் சயவல வரையிலன்றதால நாங்க சயவ மட்டும் விட்டு போட்டு சகவ மட்டும் எடுக்கிறதா. ஏசி வர்க்கம் 2 பாத்தீங்களா தானே. பைதகர சுரவு பாவிச்சுனா செம்பக்கத்திர வர்க்கம் இனி 7 பக்கங்களும் வர்க்கங்களோட கூட்டுத்தொகை சமன்டா. ஏபிடையும் பிசிடையும் வர்க்கம் ஏசியில வர்க்கத்துக்கு சமன். ஏசி வர்க்கம் சமன் 1 வர்க்கம் பிளஸ் 1 வர்க்கம். ஒரு அலகு எடுத்துனா இல்ல அலைகள்னு சொல்றேன்னா ஒரே அலகா இருந்தாச்சு தானே. இங்க வேற 1 வர்க்கம் 2 வர்க்கம் 1 இங்க 1 வர்க்கம் 1 2. ஏசி வர்க்கம் 2 ஏசியக்கான இருபுறம் வர்க்கம் மூலம் எடுத்தனா ஆகவே ஏசி சமன் வர்க்கம் மூலம் 2. ஏசியில பிரமாணம் மூலம் வந்துட்டு வர்க்கம் மூலம் 2. இனி வீதத்தை கொடுக்க வேண்டியதான். ஏபிக்குரிய விகிதம் என்ன? 1க்கு பிசி 1க்கு ஏசி வர்க்கம் மூலம் 2. 1க்கு வர்க்கம் மூலம் 2. இதை நீங்கள் மேல சுருக்க வேண்டியது ஒன்றும் இல்லையா. ரைட், அடுத்தது பாருங்க. பதினொன்று 11வது கீழ் 2 எக்ஸாம்பல் சமன் 15. அடுத்த சொல்றார் 2 வையாம்பல் சமன் 3. அந்த போட்டு உங்கள்கிட்ட கேட்கிறார் 2 எக்ஸய வையாம்பல் என்னன்னு. 2 எக்ஸாம்பல் என்னவா 15. 2 வையாம்பல் 3 தந்து போட்டு கேட்கிறார் 2 எக்ஸய வையாம்பல். சுட்டி விதி சரியா தெரிஞ்ச பிள்ளைக்கு இது நோமலா இருக்கு. சுட்டி விதிப்படி என்ன செய்யறாங்க? எக்ஸர வர்க்கம் தர எக்ஸர 3ஆம் வலுவண்டா சமனான அடிகளை கொண்ட வலுக்கள் பெருக்கப்படைக்குள்ள சுட்டியை கூட்டினாங்க. பெருக்கினாங்களோ இல்ல, மாறி பெருக்கிட்டு சுட்டி விதியா சுட்டி விதியை சரியா விளங்கி பாவீங்க. அடிகள் சமனா இருக்கைக்குள்ள பெருக்கப்படுதண்டா சுட்டியில கூட்டம் என்ன வரப்போகுது? எக்ஸின் 5ஆம் வலு போமல்ல. அது மாதிரி அடிகள் சமனா இருக்கைக்குள்ள எக்ஸின 7ஆம் வலு கீழே கொடுக்குறான். எக்ஸின 3ஆம் வலு அடிகள் சமனா இருக்கு வகுக்கப்படுதுண்டா என்ன செய்யலாம்? சுட்டியை கழிக்கலாம். மேலேருந்து கீழே கழிக்கணுமா? மேலேருந்து கீழே கழிக்க என்ன வரப்போகுது? எக்ஸின 4ஆம் வலு தானே. அப்ப இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா இதை மறுதலியா பாவிச்சா எக்ஸ்ல 4ஆம் வலுன்றது எப்படி எழுதலாம்? 7/3 எழுதலாம். இல்ல இப்படி எழுதலாம். எக்ஸ்ல 7/3 எதுக்கு சமன்? எக்ஸ்ல 4ஆம் வலுவுக்கு சமன்ன்றது தெரிஞ்சாச்சு. ரைட், அப்ப உங்களுக்கு விளங்கணும். கழிபடுதண்டா இங்க 20 கழிபட்டிருக்கு. இந்த 2 சுட்டியும் கழிபட்டிருக்கா கட்டாயங்கள் பிரிபட்டிருக்கும் இல்லையோ. பெருக்கப்பட்டிருந்த வேலை நடந்திருக்கும், கூட்டப்பட்டிருக்கும். அப்ப எக்ஸ் ஆக y கேட்டிருந்தா 2ஐயும் பெருக்கி இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்கு? x - y சுட்டி 2 கழிபடுதண்டா 2ஐயும் கழிச்சு விடுறீங்க இல்லையா. சுட்டி விதிப்படி சுட்டி 2 கழிபடணும் என்ன நடக்கணும்? அந்த வலுக்கள் 2 வகுப்பட்டிருக்கும். 2 எக்ஸாம் வலுவை எது வகுத்திருக்கணும்? 2 வையாம்பல் வகுத்திருக்கும்.
ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டு வையாவல் வகுத்திருந்தா தான் எங்களுக்கு என்ன வந்திருக்கும், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்திருக்குமோ இல்லையோ. இது எப்படி எழுதலாம் தானே, அடிகள் சமனா இருந்தது. இப்ப என்ன செய்யலாம், சுட்டிய கழிக்கலாம், மேலிருந்து கீழே கழிச்சா என்ன வரப்போகுது, ரெண்டு எக்ஸ் வை வரும் இல்லோ. அப்ப இங்க அதுக்குரிய பெருமானத்தை பிரதியிடுவோம். ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு பல பெருமானம் எவ்வளவு, 15. ரெண்டு வையாம்பலுக்கு பெருமானம் எவ்வளவு, 3. 15 3ஆல பிரிச்சா எவ்வளவு, 5. ரெண்டு எக்ஸ்ஐஎம் வை எவ்வளவா இருக்க போகுது, ரெண்டின் எக்ஸ்ஐ வை ஐம்பது எவ்வளவா இருக்க போகுது, பெருமானம் 5 இருந்திருக்கு. அடுத்த கேள்வி 12. PQRS ஓர் சதுரமாகும். தரவுகளினை பயன்படுத்தி கோணம் PQTயின் பருமனை காணும். கொஞ்சம் வேகமா போறோம். என்னண்டா ஆகல் எந்தா போகக்கூடாதுக்காக பிள்ளைகளுக்கு ஸ்பீட் குறைவா இருக்குன்னு ஃபீல் ஆகுறீங்கன்னா தெரியும் தானே, ஸ்பீடை குறைக்க வழி இருக்கு. அதுல பிள்ளை இருக்கிற அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்பீடை குறையுங்க. கைக்கிற வேகம் கொஞ்சம் கூடவா இருக்குண்டா. ரைட், அடுத்த பாருங்க, PQRS என்றது ஒரு சதுரமா. PQRS என்றது ஒரு சதுரமா. முறிகோடுகள் இருக்கா, முறிகோடுகள் இருக்கு. சதுரம் என்று சொன்ன தரவா முக்கியமான தரவா, படத்துல மட்டும் தந்தா தான் தர வண்டி இல்ல, வசனங்களா சொல்லிக்குள்ள வாங்கி வைங்கோ. சதுரம் என்று சொல்றார், சதுரம் என்று சொல்றாருன்னா விளக்கம் இருக்கும். இங்க இது 60 பாகையா, SPQR உங்களால இவ்வளவு 30 பாகையா. கேட்ட இடம் எதுன்னு தெரியுது, PQT இந்த இடத்த கேட்க, இதுதான் கேள்வியா. PQT பிரமாணம் கேட்கிறார், இருக்கும். இந்த கோணம் தான் கேட்ட இடமா, கோணம் PQT பரமன் கேட்டவர். சதுரம் சொன்னோன்னா அந்த அப்பண்டு மார்க் பண்ணலாம். எல்லா பக்கமும் சமன் இல்ல, அதை மார்க் பண்ணுவோம். எல்லா பக்கமும் சமன். சதுரம் சொன்ன தரவா முக்கியமான தரவு. அதுக்கு இணைகரம் சொன்னா இணைகரத்தை வச்சு எடுக்கக்கூடிய இருக்கும். சதுரம் சொல்லியிருக்கிறார்கள் இங்க. சதுரம் சொன்னதுக்கு பிறகு நான் மார்க் பண்ணிருந்தது மற்றது எல்லா கோணமும் செங்கோணம். அதை நான் இதுல மார்க் பண்ணல. ரைட், அப்போ செங்கோணம்ன்ற தெரிஞ்சா சரி, எல்லா கோணமும் செங்கோணம். இது 30 பாகைண்டா இவ்வளவும் செங்கோணமா இருக்கணும், 90 இவ்வளவும் அவ்வளவா இருக்க போகுது 60 பாகை. பாருங்க அப்படி வர்ற சதுரம் என்ற சதுரத்தில பண்புகள் தான் நீங்க வேலை செய்தா. ரைட், அப்ப இங்க இது 30 இது 60 இல்லை. ரைட், இது 60 இது 60 இதுவும் என்னது, அதுவும் 60. ஒரு முக்கோணியில முதலாவது நாங்க சதுரத்தை வச்சுக்கொண்டு இதை வச்சு இதை பிடிச்சோம். இது 30 இது 60 செங்கோணமா அமையணும். பாருங்க முக்கோணியில 3 கோணம் சமனா இருக்கா, கட்டாயம் அது என்ன முக்கோணியா இருக்கணும், சமபக்க முக்கோணியா இருக்கணும் தானே. இது 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 3 என்னவா இருக்கும், சமனான பக்கமா இருக்கும், சமபக்கம். சரி, இப்ப வருவோம். இப்ப இங்க வருவோம். இந்த கோணம் இவ்வளவு 90 தெரியும் உங்களுக்கு. இந்த கோணம் அவ்வளவு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடம் PQT கோணம் PQT பருமன காணையிலுமோ காணையிலாதோ காணும். அப்ப இங்க வருவோம். இங்க பாருங்க, இதுவும் இதுவும் சமனல்லோ. இந்த QR இந்த பக்கமும் சமனல்லோ, இதுவும் சமன். ஏன் எல்லாம் ஒன்று கொண்டு சமன் எடுத்து நாங்க சதுரம்ன்றதால இப்ப இது 3 சமன் தெரிஞ்சுட்டு அப்ப எல்லாம் இதுவும் சமன். இது எக்ஸ்ண்டா இது எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் சமன் சொல்லலாமா. இதுவும் சமன் இதுக்கேறான இந்த கோணம் இதுக்கேறான இந்த கோணம் என்னவா இருக்கும், சமன இல்லையோ. இது எவ்வளவோ அதே அளவுதான் இது. அப்ப நான் இது 30 கழிக்கிறேன் இந்த 2 கோணத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. உங்களுக்கு இந்த கோணம் தான் வேணும், இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிக்கணும். இதை பிடிக்கிறதுக்காக இது ரெண்டையும் நான் எக்ஸ் எடுத்துக்கொள்றேன். உங்களுக்கு எழுதியும் என்னது எக்ஸ் பிளஸ் 30 இந்த முக்கோணிக்குள்ள அப்ளை பண்றேன்னா இப்படி எழுதி காட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்க அதில் குறிச்சு போட்டு ஆன்சர் எழுதலாமா. எக்ஸ் பிளஸ் 30 எவ்வளவுக்கு சமன் 180. என்ன காரணம், இந்த முக்கோணிக்குள்ள நான் இருசமபக்க முக்கோணி என்றதால இது ரெண்டையும் ஒரே கோணம் எடுத்தினால் முக்கோணியாக கோணங்களை கூட்டி 180 சமன். அப்ப 2x சமன் எவ்வளவு 150. ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு 75 பாகம். ஓகே, எக்ஸ் 75 இந்த கோணம் 75, இவ்வளவும் 75. ஓகே, இது 75 தெரிஞ்சுட்டா இவ்வளவும் 90 பாக தானே. ஒவ்வொரு மூலையும் என்னவா இருக்க போகுது 90 பாக கோணத்திலான இருக்கும் சதுரம் வேண்டாம். இப்ப நாங்கள் இந்த கோணம் 90ன்றதை வச்சுக்கொண்டு PQT பிரமாணத்தை காண போறோம். கோணம் PQT பருமன் எவ்வளவு 90ல இருந்து அந்த 75 கழிக்க வார மிச்சம் தான் எவ்வளவு 15 பாகம். கோணம் PQT பருமன் எவ்வளவா வந்துருக்க போகுது 15 பாகை. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. 13வது கேள்வி. சாய் சதுரம் ABCD-யின் x, y-யின் பெருமானம் 13வது.
சாய் சதுரம் ஏபிசிடியின் சாய் சதுரம் விளங்கணும் எல்லா பக்கமும் சமனா. அதாவது சாய் சதுரத்துல மூளை விட்டம் என்ன நடக்கும் சொன்னா மூளை விட்ட செங்குத்தா இரு சமகூறும். உளவெல்ல நாங்கள் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூறும் என்று வச்சிருந்த மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மூளை விட்டங்கள் சந்திக்கிற இடம் இருக்குல்ல, சாய் சதுரத்துக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா பொருந்துமா, மற்ற இணைகரங்களுக்கு சரி வராது. சாய் சதுரமும் ஒரு வகையான இணைகரம் என்றதால சாய் சதுரத்துக்கு அது பொருந்தும். இங்க நான் சாய் சதுரம் இடைபெற்ற இடம் 90 வகைன்னு நேரடியாவே முடிவெடுக்கலாமா? நேரடியாவே நாங்கள் என்ன செய்யலாம், செங்கோணம் என்று எடுக்கலாம். நாங்கள் பார்ப்போம். இது வைதஸ் 90ன்றது உங்களுக்கு நேரடியா வழங்கணும். இந்த ரெண்டு மூலை விட்டமும் இடைபெற்ற இடத்துல செங்குத்தா தான் இடைபெற்று. சாய் சதுரம் 4 பக்கமும் சமனன்னு தெரியுமா? இங்க வருவோம். மற்றது சமாந்தரம் இணைகரம், ஒரு வகையான இணைகரம். இது ஒரு வகையான இணைகரம். ஏன் எதிர்பக்கம் சமன், இதுவும் இதுவும் சமன்டா இது ஒரு இணைகர வடிவுல வரப்போகுதா? இதுவும் இதுவும் சமாந்தரம், இதுவும் இதுவும் சமாந்தரமா இருக்க போகுது. ரைட், வருவோம். இப்ப இங்க 30 பாகையண்டா இங்க என்ன வரப்போகுது? இங்க எக்ஸ்டெண்ட் கேட்டிருக்க. இதுல இன்னொரு வழியும் இருக்கு. சாய் சதுரத்துல மூளை விட்டம் செங்குத்தா இருசம கூறுடும்ன்ற மாதிரி இவையில் சந்திக்கைக்குள்ள இவர் இவரை இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் இருக்குல்ல, அவையில் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா செங்குத்தா தான் சந்திக்கணுமா, 90 ரூபாய் தான் சந்திக்கணும். அதே மாதிரி இவையில் இந்த மூளை விட்டங்களும் என்ன செய்யணும்னா இருக்கிற அந்த ஒவ்வொரு மூலையும் ரெண்டாக்கி விட்டு தான் போகணுமா. அப்ப இது 30 நேரடியா 30 எடுக்கலாம். இது 30 நேரடியா, இது 30 மூளை விட்டம் அதை இருசம கூறுட்டு எடுக்கலாம். எக்ஸாம் 30 நேரடியாவே எழுதலாமா. ஆனா இன்னொரு வழி வேணுமெண்டா சொல்லலாம். அப்படின்னுடா பாருங்க, இது 30 இது சமாந்திரம் என்று சொன்னதால இங்க இப்படி போலாம்ல சட் படிக்கும். இது 30, இதுவும் இதுவும் சமன்றதால இதுவும் இந்த ரெண்டு இந்த முக்கோணியில இது 30 இது 30 எல்லாம் ஓகே. இது 30 என்னண்டா சட் படிக்கும். இது 30 இது 30 சொல்ல போறோம். நீன்னு சொல்லுங்க. இந்த இருசம பக்கம் முக்கோணி இதுவும் சமன் தெரியுமாண்டா, இது ரெண்டு இருசம பக்கம் சமனான ரெண்டு பக்கம். என்ன இந்த ரெண்டு பக்கம் சமனான பக்கம் இதுக்கிறான் இந்த கோணம், இதுக்கிறான் இந்த கோணம் சமன் இல்லை. ஆகவே எக்ஸமன் 30, அகங்கால வைசமன் 90. வைசமன் 90ன்றதுக்கு காரணம் கேட்டா சொல்லுங்க, சாய் சதுரம் இடைவெட்டைக்குள்ள சாய் சதுர மூளை விட்டாங்க இடைவெட்டைக்குள்ள என்ன செய்யும், 90 வகையில் இடைவெட்டுமா. அடுத்த பாருங்க, வைசமன் எக்ஸமன் சாய் சதுரம்ன்றதை வச்சு கொண்டு செய்தது இல்லையா. சாய் சதுர மூளை விட்டம் வகையில சரி 90 வகையில இடைவெட்டு. மற்றது சாய் சதுரம் ஒரு வகையான இணைகரம்ன்றதை மறந்துடணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 14வது கேள்வி. அகக்கோணம் விரிகோணமாக உள்ள ஒழுங்கான பல்கோணியொன்றின் அகக்கோணம் ஒன்றினதும் புறக்கோணம் ஒன்றினதும் பெருமன்களுக்கு இடையிலான வித்தியாசம் 100 பாகை எனின். 14வது கேள்வி. அகக்கோணம் விரிகோணமாக உள்ள ஒரு ஒழுங்கான பல்கோணி. இந்த பல்கோணி என்றா விளங்கோணம். பல்கோணி மிகச்சிறிய பல்கோணி எது? முக்கோணி. நேர்கோட்டு பக்கங்களால் ஆக்கப்பட்ட கோணம் 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நேர்கோட்டு பக்கங்களால் ஆக்கப்பட்ட அடைக்கப்பட்ட தளவுருவான் என்னது? பல்கோணம். என்ன 3 பக்கம் இருக்கணும், மினிமம் 3 இருக்கணும். 3 இருந்தா தானே அடைக்கலாம், 2 இருந்தா அடைக்கலாம். இல்ல 3 பக்கம் மினிமம் இருக்கணும், 3க்கு மேற்பட்ட பக்கம் இருக்கலாம். இப்ப நாங்க பல்கோணி என்றதுக்குள்ள ஏகப்பட்டவா பார்த்துனாங்க. முக்கோணி, அதுக்கடுத்தது நாட்பக்கங்களுக்குள்ள சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இதெல்லாம் ஒரே வகையான நாற்பக்கல்ன்றதுக்குள்ள அடங்கிடுமா. அதுக்கப்புறம் ஐங்கோணி, அறுகோணி, எழுகோணி, எண்கோணி, நவகோணி, தசகோணி என்று எக்கச்சக்கம். அது எத்தனை கோணம் இருக்கோ அதை வச்சுக்கொண்டு அதுக்கு சிறப்பு பேர்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. பல்கோணி என்றதுக்கு ஒரு வரையறை இல்லை. அதுக்கு என்ன வர விளக்கணப்படுத்தி வச்சிருக்கிறோம். என்ன அடைக்கப்பட்டதுல ஒரு வேற கோணம், எல்லாம் நேர்கூட்டு பக்கமா இருக்கும். அப்படி இருந்தாச்சு நான் ஒன்று கூறுறேன், இதுவும் ஒரு பல்கோணி தான், அடைக்கப்பட்டிருக்குதான், நேர்கோட்டு பக்கம் தானே இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி எத்தனை கோணம் இருக்குன்னு கேட்டா பார்த்து சொல்லலாம். அதுல பல்கோணியில அகக்கோணங்களோட கூட்டுத்தொகையை பற்றி கேட்கிறாரு, அகக்கோணத்துக்கும் புறக்கோணத்தையும் பற்றி கேட்கிறார். கவனிங்க. இப்ப நான் இங்க சும்மா ஒரு பல்கோணியோடு கீறுறேன், ஐங்கோணியோடு கீறி இந்த பக்கத்தை நீட்டுறேன். ஒழுங்கான ஐங்கோணியில சும்மா கீறி இருக்கிறேன், இந்த பக்கத்தை நீட்டுறேன். பாருங்க, இது அகக்கோணம் வந்தா அதங்க என்ன வரப்போது? புறக்கோணம். பாருங்க, அகக்கோணம் ஒன்றையும் புறக்கோணம் ஒன்றையும் கூட்டினா எத்தனை பாக வரும்? 180 பாக வரும். அகக்கோணம் ஒன்றையும் புறக்கோணம் ஒன்றையும் கூட்டினா என்னது? 180. இந்த ஐடியா தான் வேணும். எனக்கு தெரியாதா ஐங்கோணியா, அறுகோணியா, எண்கோணியா, ரசகோணியான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பக்கங்கள்ன்றது பல்கோணியின் எண்ணிக்கையே கேட்டிருக்கு, எத்தனை கோணம் இருக்குன்னு கேட்கிறேன். சரி, தரவை பார்ப்போம். முதலாவது அப்ப அவர் சொன்னவர் என்னன்னா, அகக்கோணம் விரிகோணமா அமையலாம். அகக்கோணம் என்ன கோணமா? விரிகோணம். இப்ப விரிகோணமா நான் ஒரு கோணத்தை கீறிக்கொள்றேன், சும்மா ஒரு ஐடியாக்கு பெர்மனண்டா கீறி
ரைட். அப்ப இது அகக்கோணம் என்றால் இது என்ன கோணம்? புறக்கோணம். அப்ப நான் இதை எடுக்க எக்ஸ்டெண்ட், அகக்கோணத்தை நான் எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன்டா விளங்கோணம் ஒரு ஒரு நேர்கோட்டலான் இருக்கும், ஒரு அகக்கோணம் ஒரு புறக்கோணமா. இதை எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னா இது என்ன பேர்? 180 மைனஸ் எக்ஸ்டெண்ட் எடுக்கலாம் இல்ல இல்லையோ? அகக்கோணம் எக்ஸ்டெண்டா புறக்கோணம் என்னவா இருந்திருக்கும்? 180 மைனஸ் எக்ஸ் என்ற நேர்கோட்டலாம் நம்ம அகக்கோணம் ஒன்றையும் புறக்கோணம் ஒன்றையும் வரைவர்த்தினா அப்படி என்ன வரும்? நேர்கோடா வரும். அகக்கோணம் எக்ஸ்டெண்டா இது 180 மைனஸ் எக்ஸ் என் நேர்கோட்டில் இருக்கிற அடுத்துள்ள கோணங்கள்ன்றதா. சரி, இப்ப வருவோம் அவர் சொன்ன தர மிச்ச தரவு. ஒன்றினதும் அகக்கோணம் ஒன்றினதும் புறக்கோணம் ஒன்றினதும் பருமன்களுக்கு இடையிலான வித்தியாசம். வித்தியாசம் என்ற என்ன அர்த்தம்? ஒரு ஆள்கிட்ட 50 ரூபா காசு இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 30 ரூபா காசு இருக்குன்னா வித்தியாசம் என்ன அர்த்தம்? கழிக்கத்தானே வேணும். எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா 20 ரூபா வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்கேயும் வித்தியாசம் கேட்கிறாருன்னா ரெண்டையும் கழிக்கணும்ன்றது தெரியணும். எது பெருசோ அதுல இருந்து நான் கழிப்போம். 30 50 கழிக்கிறாங்களோ இல்ல, 50 இருந்ததை கழிக்க போறோம், 30 கழிக்க போறோம். அதே மாதிரி இங்க எது பெரிய விரிகோணம் சொன்ன வரணும். விரிகோணம் எந்த கோணம்? அகக்கோணம் தானே விரிகோணம். அதான் பெரிய கோணம். அகோணம் தான் பெரிய கோணம். இது பெரிய கோணம், அது சின்ன கோணம். எக்ஸ்ல இருந்து கழிக்க போறீங்க. எக்ஸ்ல இருந்து கழிக்க போறோம். இதை 180 சாய எக்ஸ் இதுல இருந்து கழிக்கிற அகக்கோணத்துக்கும் புறக்கோணத்துக்கும் இடையிலான வித்தியாசம் என்று சொன்னதுக்காக நான் கழிக்கல. கழிச்சதை ஒழுங்குல கழிக்கணும். இது விரிகோணம் தெரிஞ்சாலும் இதுல இருந்து கழிக்கிறேன் இல்லையா? இதுல இருந்து கழிக்கும். 180 மைனஸ் எக்ஸ கழிக்கிறேன் எக்ஸ்ல இருந்து. அகக்கோணம் தான் பெரிய கோணம்ன்றதால பெருசுல இருந்து சின்ன கழிச்சிருக்கோம். அதுக்கான வித்தியாசம் எவ்வளவு அவர் சொன்னவர் 100 பாகின்னு சொன்ன. மைனஸால் அடைப்பிணி கோணம் மறந்துட வேண்டாம். மைனஸால் அடைப்பிணிக்குனா என்ன மாறப்போகுது? மைனஸ் 180 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறப்போகுது. என்ன மைனஸ் போய் குறிய மாத்த பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மைனஸ் போய் பிளஸ் பெருக்கி மைனஸ் ஆகும், மைனஸ் போய் மைனஸ் பெருக்கி பிளஸ் ஆகுமா? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறப்போகுது? பிளஸ் எக்ஸ் சமன எவ்வளவு? 100 ரூபாய். இங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 10x 10x மைனஸ் 180 சமன் 100. ஆகவே 2x சமன் சய 180 அங்கால போய் என்னவா மாறும்? சக 180 மாறும். சக 180 என்றா எவ்வளவு? 280. 2x சமன் 280 என்றா x சமன் எவ்வளவு வரப்போகுது? 140 தான். அகக்கோணத்துல பருமன் வந்துட்டு எவ்வளவு? 140. என்ன மேல முடியும் இல்லையா? அகக்கோணம் 140 என்ன புறக்கோணம் என்ன வேற இருக்க போகுது? அகக்கோணம் 140 அப்படின்னா புறக்கோணம் எத்தனையா இருந்திருக்க வேணும்? 40 பாகையா இருந்திருக்கும் இல்லையோமோ? இந்த புறக்கோணம் எவ்வளவு? 40. 180 மிச்சத்தை கழிச்சிருக்கேன். அகக்கோணம் 140 பாகையா இருந்திருந்தா புறக்கோணம் என்ன வேற இருந்திருக்க வேணும்? 40 பாகையா இருந்திருக்கணும். பாருங்க, கழிக்க 100 பாகை வருதா இல்லையா? வித்தியாசம் வருதா இல்லையா? கேட்டது இல்ல, பல்கோணியின் எண்ணிக்கையை கேட்டது. இப்ப எத்தனை பல்கோணியில பக்கங்களோட எண்ணிக்கையை கேட்டிருக்க? பக்கங்களோ கோணங்களோ? பக்கங்களும் கோணங்களும் ஜவனத்தான் இருக்கும். 4 பக்கம் இருக்குன்னா 4 கோணம் இருக்கும். சரி, இந்த பல்கோணியில பக்கங்களோட எண்ணிக்கையை பாக்குறதுக்கு ஒரு புறக்கோணம் என்னவோ அதை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு புறக்கோணத்துல பருமனவளவு வந்த பல்கோணியில 40 ரூபாய். இந்த ஒரு பல்கோணியை எடுத்தாலும் அதுல புறக்கோணங்களோட மொத்த கூட்டத்தொகை 360 தான். அது மாறாது. அகக்கோணம் மாறும், இடத்துக்கிடம் மாறும். முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டத்தொகை 180, நாற்பக்கள் ஒன்றிட அகக்கோணங்களோட கூட்டத்தொகை 360. அடுத்த ஐங்கோணி என்ற அடுத்த 540 இப்படி மாறும். ஆனா புறக்கோணம் எந்த பல்கோணியை எடுத்தாலும் புறக்கோணத்துல கூட்டத்தொகை வந்து கேட்டா 360. எத்தனை புறக்கோணம்? 1000 புறக்கோணம் இருந்தாலும் அந்த 1000 புறக்கோணத்தையும் கூட்ட என்ன வரும்? 360 தான். இஞ்சங்களுக்கு எத்தனை புறக்கோணம் இருந்துன்னு கண்டுபிடிச்சா சரிதானே? எத்தனை கோணம் வந்து தெரிஞ்சிடும். 360 எதால பிரிக்க போறேன்? 40ஆல பிரிக்க போறேன். ஏன் 40ஆல பிரிச்சுனாங்க? அந்த குறிப்பிட்ட இப்ப சொன்ன கேள்வியில சொன்ன பல்கோணியிட புறக்கோணம் ஒன்றிட பருமன் 40 புறக்கோணம் ஒன்றிட பருமனால பிரிச்சா எனக்கு எத்தனை கோணம் இருந்திருக்குன்னு. புறக்கோணம் எத்தனை வருதோ அது மாதிரி அகக்கோணம் இருந்திருக்கு தானே? புறக்கோணம் 10 இருந்தா அகக்கோணம் 9 இருக்கலாம் இல்லையே? புறக்கோணம் 10 அகக்கோணம் 10. அப்ப கோணம் எத்தனையோ அத்தனை பல்கோணி இருந்திருக்க போகுது. சரி, கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப 0 0 வெட்டுப்பட்டா நான் 9 36 என்ன? அப்ப 9 புறக்கோணம் இருந்திருக்க போகுதுன்னு சொல்லணும். 9 புறக்கோணம் இருந்திருக்கும். 9 புறக்கோணம் 9 அகக்கோணம் இருந்திருக்கும். அப்போ 9 பக்கம் இல்ல ஒரு பல்கோணியம் வந்துருக்கும். அப்போ 9 பக்கங்களை உடைய ஒரு பல்கோணி, 9 பக்கங்களுடைய ஓர் பல்கோணி என்பதுதான் இதுக்குரிய ஆன்சர். இல்ல 9 கோணங்களுடைய பல்கோணி ஏதோ. அடுத்த பாருங்க 15வது கேள்வி. மாணவன் ஒருவன் பரீட்சை ஒன்றில் விடைத்தால் கிடைக்கப்பெற்ற 5 பாடங்களில் பெற்ற விடைப்புள்ளி 62. மாணவன் ஒருவனுக்கு பரீட்சை ஒன்று விடைத்தாள் கிடைக்கப்பெற்ற 5 பாடங்களில் பெற்ற புள்ளி 5 பாடங்களுக்கு பெற்ற இடைப்புள்ளி. இடைப்புள்ளி என்ன தெரியும்? அவரேஜ் பாக்குற விளையாட்டு தான். இடைப்புள்ளி எவ்வளவா? அவரேஜ்ன்றதான் அது 62. 5 பாடத்துல மார்க்ஸ் எனக்கு தெரியாது. 5 பாடத்துல மார்க்ஸ கூட்டி அதை 5ஆல பிரிக்க எனக்கு என்ன வந்திருக்க போகுது? 62 வந்திருக்கும். அதான் விளக்கம்.
இடைப்புள்ளி என்ற அர்த்தம் என்ன, இடை என்ற என்ன, அவரேஜ் பாக்குற மாதிரி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 5 பாடத்துல மார்க்ஸையும் எடுத்து கூட்டி 5ஆல பிரிச்சுட்டு போகணும். எத்தனை பாடம் அத்தனை பாடத்தால பிரிச்சு, எத்தனை பாடம் இருந்தது 5 பாடம், 5 பாடத்துல மார்க்ஸையும் கூட்டி 5ஆல பிரிச்சிருந்தா என்ன வந்திருக்க போது 62. இது 62. அப்ப அவன் முதல் 5 பாடத்தையும் எடுத்து அவரேஜ் பார்த்துருக்கான், எவ்வளவு 62 வந்திருக்கு. சரி, இப்ப 5 பாடத்துக்கும் பெற்ற மொத்த மார்க்ஸ் எவ்வளவு கேட்ட என்ன பார்க்கலாம். திருப்பி மற்ற பக்கத்தால பெருக்க முடியும். பிரிக்க 62 வந்தா பெருக்க மொத்த புள்ளி வருமா இல்லையா. மொத்தத்தை 5ஆல பிரிக்க ஏதோ 5 பாடம், அந்த 5 பாடத்துல மொத்த மார்க்ஸ் 5ஆல பிரிக்க என்ன வந்தது 62 வந்து. ஏதோ ஒரு மொத்தம் இருந்தது, அந்த மொத்தத்தை ஏதோ ஒரு மொத்தம் இருந்தது, அந்த மொத்த பெருமானத்தை 5ஆல பிரிக்க 62 வந்தா இதை திருப்பி 6ஆல பெருக்கணும் என்ன வரும், மொத்த மார்க்ஸ் வருமா வராது. ஆக 5 பாடத்துக்குரிய மொத்த புள்ளியை பார்க்க போறோம். 5 பாடத்துக்குரிய மொத்த புள்ளி, 5 பாடத்திற்குரிய மொத்த புள்ளி. 5 பாடத்துக்கும் அவன் எவ்வளவு எடுத்தவன் 5 பாடத்துக்கு அவரேஜ்ன்றது ஒரு பாடத்துக்கு கிட்டத்தட்ட 62 மாதிரி யோசிங்க. ஒரு பாடத்துக்கு 62 வந்திருக்காங்க, 5 பாடத்துக்கு 62 5 2 10 ஒன்று மிச்சம் 6 30 310. அவன் 5 பாடத்துக்கு டோட்டல் எடுத்துக்கிறான் 310. சரி, அதுக்கு பிறகு சொல்றாரு என்னண்டா, அவன் 9 பாடங்களிலும் இடைப்புள்ளி 75 பெறுவதற்கு ஏனைய 4 பாடங்களிலும் எத்தனை புள்ளிகள் பெறும். 5 பாடத்துல அவரேஜ் பார்த்தோம் 62 வந்தது. 9 பாடத்தையும் சேர்த்தெடுக்கக்குள்ள 75 அவரேஜ் அல்லது இடைப்புள்ளி வரணும் என்று சொன்னாலுமா எங்களுக்கு கேட்கிறாரு என்னன்னா, ஏனைய 5 பாடங்கள் சொல்லி ஏனைய 4 பாடங்கள் இன்னும் 4 பாடம் இருக்கான், அந்த 4 பாடங்கள்லையும் அவன் எத்தனை எடுத்தா 75 அவரேஜ் வரலாம். சரி, நான் கேட்கிறேன் 9 பாடத்துக்கும் அவரேஜ் 75 வந்திருக்கணும்டா 75 9ஆல இருக்குன்னா அவ்வளவு 9 பாடங்களுக்கும் என்ன வரணும் என்று எதிர்பார்க்கிறார் அவர். 9 பாடத்துக்கும் வர வேண்டிய டோட்டலை பார்ப்போம். 9 பாடத்திற்கும் பாடத்துக்குரிய டோட்டல் மொத்த புள்ளி என்ன, மொத்த புள்ளியை பிரிச்சுதானே இடையெடுக்க. மொத்த புள்ளி எவ்வளவு வந்திருக்கணும் 75 எங்களுக்கு அவர் எதிர்பார்க்கிறார் என்னன்னா 62 நிக்கிறார், 62 நிக்கிறார், 75 அவரேஜ் வரணும். இடைப்புள்ளி 75 வரணும்டா மிச்சம் இருக்கிற 4 பாடத்துக்கும் எவ்வளவு வரணும்ன்றான்னு அவர் பார்ப்போம். இப்ப மிச்சம் இருக்கிற 4 பாடத்துக்கும் எவ்வளவு வரணும்னு பாக்குறதுக்கு மொத்தமா 9க்கும் எவ்வளவு கூட்டுதோ வரணும்னு பார்ப்போம். 75 படி 9 பாடத்துக்கும் எவ்வளவு வந்திருக்கும் 95 45 4 97 63 4 67 675 மார்க்ஸ் அவன் எடுத்திருக்கும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கும் 675 மார்க்ஸ் 9 பாடத்துக்கும் எடுத்திருந்தா அவன் என்ன செய்யிருப்பான், அவரேஜ் 75 எடுத்திருப்பான். முதல் 5 பாடத்துக்கு எவ்வளவு எடுத்திருந்தவன் 310, எவ்வளவு எடுக்க வேணும் 675. அப்ப மிச்சம் 4 பாடத்துக்கும் மிகுதி 4 பாடத்துக்கும் எவ்வளவு எடுத்திருக்க வேணும், மிகுதி 4 பாடங்களுக்கும் 675 இருந்து கழிக்க போறோம், 310 கழிக்க போறோம். கழிக்க எவ்வளவு 5 6 4 மிச்சம் எவ்வளவு எடுக்கணும் 465 மார்க்ஸ் எடுக்கணும். 365 465 வரதுக்கு சான்ஸ் இல்லை தானே, 4 பாடத்துக்கு என்ன 365 மார்க்ஸ் இருக்கும். இங்க என்ன மிச்சம் இருக்கிற அந்த 4 பாடத்துக்கும் 365 அவன் ஸ்கோர் பண்ணாதான் மொத்தமா 365 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் அவனால் என்னத்துக்கு போகலும் 75 என்ற அவரேஜுக்கு போயிடும். கடனை பார்த்து வச்சு கொள்ளும். ஒரு பாடம் 5 பாடத்துக்கு உரிய அவரேஜ் சொல்றேன்னா 5ஆல பெருக்கி அந்த 5 பாடத்துக்குரிய மொத்த மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கு பிறகு 9 பாடத்துக்கு உரிய அவரேஜ் 75 வேணும்ன்றதுக்காக நான் 75 வேணும்ன்றா அதுக்கு மொத்த புள்ளி எவ்வளவு வேணும்னு பார்க்கிறேன் 675. அப்ப வித்தியாசம் வேணும், இன்னும் 365 மார்க்ஸ் எடுக்கணும் அந்த 4 பாடங்கள். 16வது கேள்வியை பாருங்க, வரைவு சம்பந்தமா கேட்டு நேர்கோட்டு வரை. நேர்கோட்டு வரைவு சம்பந்தம் 17 இல்ல 16 16வது ஒரு வரைபட படம் ஒன்று வரைபொண்டு வந்திருக்கு படத்துல. அது இங்க சய 2க்குள்ளாலையும் அங்க சக 2க்குள்ளாலையும் போகும். சக 2 1 -1 -10 எவ்வளவு காணுமங்க, நான் கோடையில் ஒன்றும் XH YH. ஏபி என்ற இந்த நேர்கோடு ஏபி என்ற நேர்கோடு வந்திருக்கு. ஏபி என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக போற ஒரு நேர்கோடாம் 2,2 என்ற புள்ளி. அப்ப கண்டிஷனை பாருங்க, ஏபி என்ற கோட்டுக்கு சமாந்தரமா போற கோடு தான் கீழ போறோம். அந்த கோட்டை கேட்கிறாரு, அந்த கோடோட சமன்பாடு கேட்கிறார். ஏபி என்ற கோட்டுக்கு சமாந்தரமா இருக்க வேணுமாம் அந்த கோடு. அதே மாதிரி 2,2 என்ற புள்ளிக்குள்ளாலையும் போகணும். 2,2 என்ற புள்ளிக்குள்ளாலையும் போக வேணுமா.
ரைட். அப்ப அந்த கோட்டோட சமன்பாடு கேட்கிறேன். சமன்பாடு வேணுமெண்டா உங்களுக்கு தெரியும், நேர்கோட்டு சமன்பாட்டுக்கு சாரி நேர்கோட்டு வரைவுக்குரிய சமன்பாடு என்ன? y சமன் mx பிளஸ் சி. எம்மும் சியும் தெரிஞ்சா உங்களால் என்னத்தை காணையில சமன்பாட்டை காணும். எம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது பாருங்க, இந்த வரைபட படித்திறனை பார்ப்போம். இந்த வரைபட படித்திறன் என்னன்னு கேட்டா, இந்த வரைபட ஏன் இந்த வரைபட படித்திறன் கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு நேர்கோட்டுக்கு சமாந்திரமா இன்னொரு நேர்கோடு வரைகிறோம்டா அதுல படித்திறனும் அதுல படித்திறனும் சமம். என்ன காரணம்டா, அது அமைக்கிற கோணம் ஒன்றா இருக்கு. சமாந்திரமா இருக்குன்னா இந்த கோணம் சமம் தானே, ஒத்த கோணங்கள் சமனா இருக்கும். இல்லை அது மாதிரி தான் இங்கே நடக்கும். ஸ்லோப் தான், சாய்வு தான் சொல்றோமா. இதையும் படித்திறன் சமம். சமாந்திரமா இருக்குன்றவர் சொல்றாருன்றாலே விளக்கம் என்ன? படித்திறன் சமம்னா படித்திறன் சமன்னு சொன்னா, இப்ப நான் இங்க கீழே இருக்கிறது ஏபி என்ற கோடு வைப்போமே, இதுக்கு சமாந்திரமா இன்னொரு கோடு கூட போறோம். அந்த கோட்டோட படித்திறனும் இந்த கோட்டோட படித்திறனும் ஒன்றாத்தான் இருக்கும். அந்த விளங்க இதர படித்திறனை காண்றதுக்கு கவனிச்சு கொள்ளுமோ, இதர படித்திறனை காண்றதுக்கு இதுல இது ஆள் குறிச்சோம்னா 0,10, இதுல ஆள் குறிச்சோம்னா 2,0 2 புள்ளியில ஆள் கூறு வேணும் தானே. இதுல படித்திறனை காண்றேன்னா இந்த புள்ளியில ஆள் கூறு எக்ஸ் அச்சுக்குரிய புள்ளியா, எக்ஸ் அச்சுக்குரிய புள்ளி என்ன, எக்ஸ் ஆள் கூறு இருக்கும், y ஆள் கூறு 0. இது y அச்சுக்குரிய புள்ளி, y ஆள் கூறு இருக்கும், எக்ஸ் ஆள் கூறு 0. அச்சுக்குரிய ஆள் கூறு மட்டும்தான் இருக்கும். ரைட். அப்ப அதுல படித்திறனை பார்ப்போம். நிறைய காணலாம் எழுதி காட்டுறேன்னா, 2 புள்ளியில ஆள் கூறையும் கீழே பக்கத்துல எழுதுறேன்னா 0,2, அடுத்தது 2,0. 2 புள்ளி வேணும். படித்திறனை காணணும்னா 2 புள்ளியில ஆள் கூறு வேணும். 2 புள்ளியில ஆள் கூறு எடுத்துட்டேன், தெரிஞ்ச 2 புள்ளியில ஆள் கூறு எடுத்துட்டேன். அந்த 2 புள்ளியும் கழிக்க போறேன். எம் சமன் y ஆள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் என்னோட படித்திறன் காண்றது y ஆள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். y என்றது இங்க, x என்றது இங்க, முன்னால x பின்னால y. இதுல இருந்து கழிக்க போறோம்னா அதே ஒழுங்கா நீங்க கழிக்கணுமா. என்னென்ன கழிக்க போறோம்? 2,0 கீழ் 0,2 புரிஞ்சு கொள்ளுங்க. 2ல இருந்து 0 கழிக்கிறோம். அப்ப அதை முதல் எழுதி கொள்ளும். இரண்டையும் எழுதுனா அடுத்தது 0,2 இரண்டையும் எழுதுனா இதுல இருந்து கழிக்கணும்னா அதை கழிக்கிறோம். இதுல இருந்து கழிக்கணும்னா அதை கழிக்கிறோம். மறை இருக்கைக்குள்ள பிள்ளையர் சில நேரம் ஒரு மறையை போட்டு விடுறதா கவனம். 2ல இருந்து 0 கழிக்கிறோம், 0ல இருந்து மறை 2 கழிக்கிறோம். 2ல 0 எவ்வளவு? 2. சகாயிரும், அப்ப சக 2. 2 2 வீச்சு எவ்வளவு? 1. படித்திறன் எவ்வளவா இருக்க போகுது? 1. ஓகே தானே. ரைட். அப்ப இந்த வரைபட படித்திறன் 1 இதுல படித்திறன் எவ்வளவு? 1. அந்த வரைய போற அந்த ஏபிக்கு சமாந்தரமா வரைய போற அதுல படித்திறனும் என்னது? 1. அப்ப இங்க பாருங்க, சமன்பாடு எழுதி கொள்றேன். y சமன் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு y சமன் ஒரு எக்ஸ் சக சி. ஒரு எக்ஸ் என்றதை நான் என்ன எழுதுறேன்? எக்ஸ் சக சி என்று எழுதுறேன். இப்போதைக்கு எனக்கு எம் தெரிஞ்சிச்சு. எம் எவ்வளவு? 1. சி கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப இந்த புள்ளிய வச்சுக்கொள்ளும். சியை கண்டுபிடிச்சாச்சு தானே. எம் தெரிஞ்சிட்டு, எம் 1 தானே. எம் தெரிஞ்சிட்டு. இதுல படித்திறன் என்னவோ அதுல படித்திறனும் அதான். சமாந்திரம் என்ற வசனத்தை வச்சு அதை எழுதணும். எனக்கு சியை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறேன்? சியை கண்டுபிடிக்க இந்த ஆள் கூறு இங்க பிரதியிட போறேன். இது என்ன ஆள் கூறு? எக்ஸ் ஆள் கூறு. இது என்ன ஆள் கூறு? டி ஆள் கூறு. எக்ஸுக்கு என்ன போட போறேன்னு 2 கவனிச்சு கொள்ளுங்க. பிரதியிட போறேன். y சமன் yக்கு பல எவ்வளவு? 2. எக்ஸுக்கு பல என்னவு? 2. அப்ப எக்ஸுக்கு 2 சக சி. இந்த சக 2 ஆள போய் கழிப்பட்டா என்ன வரும்? 2 மாறுமே. இந்த சக நீஞ்சால வந்து கழிப்பட்டா சி வருமா இல்லையா? சி தெரியா, சியத்தான் காணணும். எக்ஸுக்கு பிரதியிடுறேன், yக்கு பிரதியிடுறேன். என்னதுக்காக பிரதியிட்ட நாங்கன்னு சொன்னா, சமன்பாட்டு இந்த வரைவுக்குரிய சமன்பாட்டுல அந்த ஆள்கூறு திருப்திப்படுத்தும் தானே. இந்த ஆள்கூரை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா சியை கண்டுபிடிக்கும். இந்த ஆள்கூறு இங்க கொண்டு போட அந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்தும். அதுக்குரிய சி என்னன்னு பாக்குறதுக்காக தான் அந்த ஆள்கூரை கொண்டு போகும். இப்பயாவது உங்களுக்கு எம்ஓ சிஓ தெரிஞ்சு அப்படி ஏதும் ஒரு சமன்பாட்டுல 1 தெரிஞ்சிட்டாலே காணும். எம் தெரிஞ்சிட்டனாலே இன்னொரு புள்ளி ஆள்கூரை கொண்டு போட்டா என்ன செய்யலாம்? சியை கண்டுபிடிக்கலாம். எம் தெரிஞ்சிட்டு எம் எவ்வளவு? 1. ஒரு எக்ஸ் என்று போடுறத நான் எக்ஸ் என்று போட்டேன். எக்ஸ் தெரியும், வையும் தெரியும், அதை கொண்டு போடுறேன். ஒரு புள்ளி இருந்தது தானே, அதை கொண்டு போட்டேன். பிரதியிட்ட பிறகு இந்த சகர நீஞ்சால வந்து என்னவா மாறப்போகுது? 2 மாறும். 2 சமன் எவ்வளவு? சி. ஆகவே சி சமன் எவ்வளவு? 4. 2 4 சகர நீஞ்சால வந்து 2 மாறும். அப்ப சியும் தெரியும், எம்மும் தெரியும்டா. சமன்பாடு எழுதலாம். y சமன் சக எக்ஸ் 4 தான் என்ன? ஃபைனல் ஆன்சர். படித்திறனை கண்டுபிடித்த படித்திறன்ல இருந்து மற்ற அவர் தந்த ஆள்கூரை வச்சுக்கொண்டு பிரதியிட்டு எக்ஸுக்கு வைக்கு பிரதியிட்டு சியை கண்டுபிடிக்கும். படித்திறனை கண்டுபிடிச்ச பிறகு சமன்பாட்டை இப்படி எழுதலாம். என்ன? படித்திறனை கண்டுபிடிச்ச பிறகு M1என்றதால ஒரு எக்ஸ் சக சி எழுதி போட்டு அதுக்கு பிறகு எக்ஸுக்கு வைக்கு அந்த ஆள்கூரை பிரதியிட்டு சியை கண்டுபிடிச்சேன். சி பிடிச்ச பிறகு சமன்பாடு. அடுத்தது பாரு. தரப்பட்டுள்ள உருவில் பிஎஸ் கியூஎஸ் பிஆர் எனின் சமன் மூன்றும் சமன். 17வது கேள்வி. 17வது கேள்வி.
PS சமன் QS சமன் PR எனின் A, B இன் பெருமனை காண். இது 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 PS PR PQS இந்த துண்டும் இந்த துண்டும் இந்த துண்டும் சமனா அந்த போட்டு உங்கள்கிட்ட கேட்கிற ஏல பீல பண்ணு. இது 40 பாகையாம், இது பியாம், இது ரைட். கவனிப்போம். முதல் பிஏ கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த இருசம பக்க முக்கோணி தான் 2-3 இடத்துல சம்பந்தப்பட்டதா. இருசம பக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமன்டா இது பி என்ன இதுவும் என்ன இதுக்குள்ள அப்ளை பண்ணா பி வருமா வராது. இதுக்கு எதிரான இந்த கோணம், இதுக்கு எதிரான இந்த கோணம் சமதானே. சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமம். இந்த முக்கோணியில அப்ளை பண்ணுவோம். PSRல அப்ளை பண்ணா என்ன வரப்போகுது? B பிளஸ் 40 சமன அளவு 180. ஆகவே 2B சமன் இந்த 40 அங்காளவை கழிப்பட்டா 140 பாகை. ஆகவே B சமன் அளவு 70 பாகை. ஓமெல்லும் சரி. இப்ப வரும் இந்த முக்கோணிக்கு இதுதான் ஏனிக்குது கவனிச்சு கொள்ளுமா. இந்த முக்கோணிக்குள்ள இப்ப B தெரிஞ்சுட்டா B இருந்த இடமோ அளவு 70 பாகை. சரி, இது 70. இது ஒரு முக்கோணியில புறக்கோணம். தேட்டங்கள் அப்படியே ஞாபகம் சொல்லணும். முக்கோணி அங்கங்க வந்து நிக்குமா? ரைட். அப்ப இங்க இது புறக்கோணம் இல்லோ, புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கொடுத்த சமன் இல்லோ. இதே இது என்ன வேற இருக்கும்னு கேட்டா அதுவும் இல்லைதானே. இந்த முக்கோணியை கேட்டதுன்னா இது ரெண்டும் சமனான பக்கம் உண்டா? இதுக்கு எதிரான இந்த பக்கம் கோணமும் இதுக்கு எதிரான இந்த கோணமும் சமனாத்தானே இருக்கும். இது இதே என்றா இதுவும் இந்தையும் கூட்டுறது எதுக்கு சமன்? இரண்டையும் கூட்ட வாரது இந்த புறக்கோணத்துக்கு சமனேன். புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். இது ரெண்டையும் கூட்டுத்தொகை 70க்கு சமம். A பிளஸ் A சமன் 70. காரணம் புறக்கோணம். இந்த அகக்கோணங்களை கூட்டினா அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை எடுத்தினான். இந்த புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை சமம். 2A சமன் 70 என்றா A சமன் எவ்வளவு? 35. அடுத்தது 18வது கேள்வி. செண்டின் மறை 2 ஆம்பல் சக 3 மறை 1 ஆம்பல் கூட்ட சொல்லி இருக்கா. சுட்டிக்கு கூட்டல் விதி ஒன்றும் இல்லை. அங்க பெருக்கைக்குள்ள என்ன செய்யறது, வகுக்கைக்குள்ள என்ன செய்யறது, பூச்சி சுட்டி என்றா என்ன, எந்த ஒரு சுட்டியையும் ஓராம்பல் வேண்டா என்ன, நேர் சுட்டியை மறை சுட்டி ஆக்குறது என்ன, மறை சுட்டியை நேர் சுட்டி ஆக்குறது என்ன, அதுகள்லாம் சுட்டி விதியில இருக்கா. சுட்டி விதியில இங்க என்ன வாய்க்க போற வேண்டா, மறை சுட்டியை நேர் சுட்டி ஆகும். வருமானம் காணணும் வேண்டா, மறை சுட்டியா. நமக்கு தெரியும் செண்டிட வர்க்கம் என்று சொன்னால 2 3 ஆம்பல் வேண்ட அர்த்தம் என்ன? 2 தர 2 தர 2, அதாவது 2 3 தர எழுதி பிரிக்கிறது தானே அர்த்தம். 2 4 ஆம்பல் வேண்ட அர்த்தம் என்ன? 2 தர 2 தர. சின்ன பிள்ளையில இருந்தே படிக்கிறாரு. 2 தர 2 தர 2 தர 2. ஆனா இதுல விளக்கம் என்ன? 2 சயம் 3 ஆம்பலோ விரிவெடுத்தல என்ன சயம் 3 தர எழுதி பிரிக்கலாமோ இல்லையே. சுட்டி மறையா இருக்குதுன்னா விரிவெழுத இல்லாது. சுட்டியை நேராக்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த இவர் எங்க நிக்கிறாரோ, இவர் தொகுதியில நிக்கிறாரா, எழுதி இருக்குன்னா அது அர்த்தம் என்ன? தொகுதியில இருக்கிற. தொகுதியில இருக்கிறவர் எங்க போனா சரி, பகுதிக்கு போனா சரி, தன் இடத்த மாத்தி கொண்டாருந்தாலே பகுதிக்கு போனா மேல என்ன இருக்கு உண்டு இல்லைன்னா உண்டா போட்டு. சரி, இப்ப மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? அவருடைய இடம் மாறணும். இப்படி இருந்திருந்தா எக்ஸின் சய 2 ஆம்பலு 2 எக்ஸின் சய 2 ஆம்பலுவின் கீழ் 3 y வர்க்கம் ரெண்டா என்ன நடந்தது? இவர் கீழே போயிருப்போம். மீன் 2க்கு சுட்டி இல்ல, எக்ஸுக்கு மட்டும்தான் சுட்டி இருக்கு. அப்ப எக்ஸோட சய 2 ஆம்பலு கீழே போய் என்ன வந்திருக்கும்? சக 2 மாறி இருக்கும். அப்ப என்ன வந்திருக்கும்? 2ன் கீழ் நேர் சுட்டியா மாத்துறதுக்கு எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் ஒன்று வந்திருக்கும். வேற ஒன்றும் மாற தேவையில்லை. வயிற சுட்டி நேர் இதெல்லாம் சுட்டி ஒண்டா இருந்தது. அப்ப அதை மாத்த தேவையில்லை. எது பிரச்சனைக்குரிய சுட்டியோ, எந்த வேலை மாறணுமோ அந்த வேலை மட்டும் இடத்த மாத்தினாச்சு. இதே பகுதியில இருந்து இது மறையா இருந்து இவர் மேல போயிருக்கு. சரி, அப்ப மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டி ஆக்குறதுக்கு அவர் தொகுதியில் இருந்தா பகுதிக்கும், பகுதியில் இருந்தா தொகுதிக்கும் இடம் மாத்தினா சரி. அப்ப இங்க பெருமானம் வேணும்னா எனக்கு விரிவெழுதணும். விரிவெழுதணும்னா மறைச்சுட்டி இருக்கீங்களா, சுட்டி மறையா இருக்கு. அப்ப நேரா மாத்தும். நேரா மாத்த எங்க போவார்? வீடு போவார். 1 2 பிளஸ் இது 1 3 1 ஆம்பல் 2 வர்க்கம் எவ்வளவு? 4. 3 1 ஆம்பல் எவ்வளவு? 3. 4க்கும் 3க்கும் போமாசி எவ்வளவு? 12. இல்ல 12க்குள்ள 4 3 முறை மேல 3, 12க்குள்ள 3 4 முறை 4 4 4 3 7ன் கீழ் 12. 19வது கேள்வி பாருங்க. 8 மனிதர்கள் 9 நாட்களில் ஒரு வேலையின் 4ல் 3 மாத்திரம் செய்து முடித்தனர். எத்தனை பேர் எத்தனை நாட்களாம்? 8 மனிதர்கள் 3 நாட்கள்ல செய்த வேலை எவ்வளவுண்டா ஒரு வேலையின் 3/4 வேலையை தான் செய்திருக்காங்க. 8 மனிதர்கள் 3 நாட்கள்
மனிதன் நாள். அவன் செய்த வேலை எவ்வளவு? 8 மனுஷன் 3 நாள் வேலை செய்தா எத்தனை மனித நாட்கள் வேலை திருப்பினோம்? 8 × 24 மனித நாள். அர்த்தம் என்ன? ஒரு ஆள் தனியை சேர்ந்தா 24 நாள் செய்யக்கூடிய வேலையை அந்த 3 பேரும் 8 மனிதரும் 3 நாள் செய்யிருக்காங்க. அந்த வேலை 3/4 பங்கு வேலை தான் சொல்ற. எஞ்சிய வேலையை, இப்ப இதான் 3/4 பங்கு வேலைன்னு சொன்னா, எஞ்சிய வேலையை 4 மனிதர்கள் செய்து முடிக்க எத்தனை நாட்கள்? இது 3/4 பங்குன்னு சொன்னா 24 மனித நாட்கள் தான். எவ்வளவு? 3/4 பங்கு. 4 பிரிச்சு 3 பங்கு எவ்வளவு? 24 மனித நாட்கள். மிச்சம் இருக்கிற வேலை எவ்வளவு? 4 பிரிச்சு 1 பங்கு, 3 பங்கு முடிஞ்சுன்னா 1 பங்கு தானே இருக்கு. 1 பங்கை காண்றதுக்கு என்ன செய்யணும்? இதை 3ஆல பிரிக்கணும். 3 பங்கு தான் 24. 3ஆல பிரிச்சா என்ன வரும்? 1 பங்கு. என்ன வரப்போகுது? 3 × 24. அப்ப 8 மனித நாட்கள் வேலையை தான் செய்ய போகுது. மிச்சம் இருக்கிற வேலையை எவ்வளவு கேட்டா, எஞ்சிய வேலை 8 மனித நாட்கள். ஏன் 8 மனித நாட்கள் தெரியும்? 3/4 பங்கு 24 மனித நாட்கள் என்று சொன்னால் 4 பிரிச்சு 3 பங்கு 24. 3 பங்கு 24. 1 பங்கு காண என்ன செய்யணும்? 3ஆல பிரிக்கணும். எஞ்சிய வேலை எவ்வளவு இருக்கு? 1 பங்கு. அப்ப 8 மனித நாட்கள் இருக்கு. அந்த 8 மனித நாட்களை செய்யறதுக்கு, எஞ்சிய வேலையை செய்வதற்கு 4 மனிதர்கள் செய்து முடிக்க எத்தனை நாட்களா? எத்தனை மனிதர்கள் இங்க போட போறோம்? 4 மனிதர்கள். எத்தனை நாட்கள் என்று கேட்டா தெரியாது எனக்கு. அது எதுக்கு சாப்பிட போறா? 8. 4 x 8 x எவ்வளவு? எத்தனை நாட்கள் தேவை? 4 மனிதர்கள் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? 2 நாட்கள். எக்ஸ் என்று போட்டது நாட்கள் என்றதால நாட்கள். அடுத்த பாருங்க 20வது கேள்வி, அடிப்படை ஒழுப்பு பற்றிய கேள்வி. ஏபி என்பது நேரிய வீதியாகும். சி ஆனது வீதியிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மின்கம்பமாகும். வீதியிலிருந்து 4 மீட்டர் தூரத்தில் மின்கம்பத்திலிருந்து 3 மீட்டர் தூரத்திலும் உள்ளவாறு. 20வது கேள்வி. இப்படி ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கா? ஃபைனல் பேப்பர்லையும் இப்படி ஒரு கேள்வி வருது. ஏபி என்பது ஒரு நீரிய வீதியா, நேர்கோடா? அடிப்படை ஒழுக்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடிப்படை ஒழுக்கு கண்டிஷன் தெளிவா இருக்கட்டும். ஏபி என்பது நேரிய வீதியாகும். சி ஆனது வீதியிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மின்கம்பம் ஆகும். சி என்றது வீதியில இருந்து 2 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு மின்கம்பம். சங்குத்து தூரம் என்று விளங்கிக்கொள்ளும். 2 மீட்டர் தூரம் வீதியில இருந்து சங்குத்து தூரம் தான். எவ்வளவு? 2 மீட்டர். வேற இடத்துல இருந்தா வேற ஒரு தூரம் இல்லை. இங்க இருந்து இந்த வீதி இந்த கோயில இருந்தா செங்குத்து தூரம் தான் அவர் சொல்லுவார். இப்போ இடைத்தூரம் சொல்லிக்குள்ள அவர் செங்குத்து தூரமா தான் சொல்லுவாரா. சியானது வீதியிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மின்கம்பம். இது மின்கம்பம் சி. சொல்றாருண்டா வீதியிலிருந்து 4 மீட்டர் தூரத்திலும். இப்ப வீதியிலிருந்து 4 மீட்டர் தூரத்துல என்ன விளக்கம் இருக்கணும் உங்களுக்கு? சி என்றது இங்க இருந்தது, அதுக்குரிய செங்குத்து தூரம் 2 மீட்டரா இருந்தது. இதான் மின்கம்பம். போஸ்ட் ஒன்று இருக்கு. என்னவாம்? வீதியில் இருந்து வசனத்தை கவனிச்சோம். கண்டிஷன் சொல்றாரு, நிபந்தனை சொல்லப்படுது. வீதியில் இருந்து 4 மீட்டர் தூரத்திலும் என்ன ஒன்று இருக்காங்க. முதல் பாப்போம். வீதியில் இருந்தா இது என்னது? ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுல இருந்து 4 மீட்டர் தூரத்துல இருந்தா என்ன அர்த்தம்? நிலைத்த நேர்கோடு. பாதை என்றது என்னது? நிலைத்த கோடு. நிலைத்த கோட்டுல இருந்து 4 மீட்டர் தூரத்துல இருந்தா என்ன அர்த்தம்? சமாந்திர கோடு. அடிப்படை ஒழுக்குல முதலாவது அடிப்படை ஒழுக்கு என்ன? ஒரு நிலைத்த புள்ளி இருக்கைக்குள்ள அதுல இருந்து மாறா தூரத்துல அசைஞ்சு அது என்னது? வட்டம். ஒரு நிலைத்த புள்ளி மாறா தூரம் என்ற வட்டம். 2வது 2 நிலைத்த புள்ளி 2 நிலைத்த புள்ளியா ஏ கமா பி என்று சொன்னா புள்ளி. ஏ கமான்னு சொல்லணும். புள்ளி என்ன? புள்ளிக்கு பேர் வைக்க தெரியும். 2 நிலைத்த புள்ளியில இருந்து சமதூரத்துல அசைஞ்சு அதுக்கு பேர் என்னது? செங்குத்தீர் சமகூராக்கி. அந்த 2 நிலைத்த புள்ளியும் இணைக்கிற கோட்டோட செங்குத்தீர் சமகூராக்கி. 3வது என்ன? ஒரு நிலைத்த கோடு. ஈஸி இது. ஒரு நிலைத்த கோடு. இந்த விஷயம் தெளிவா வச்சு சொல்லுங்க. ஒரு நிலைத்த கோடு அதுல இருந்து மாறா தூரம். ஒரு நிலைத்த கோடுல இருந்து மாறா தூரத்துல அசைஞ்சு அதுக்கு பேர் என்னது? இந்த நிலைத்த கோடுல இருந்து மாறா தூரம், அதான் செங்குத்து தூரம்னு சொல்றோம். மாறா தூரத்துல அசைஞ்சா என்ன பேர்? அது சமாந்திர கோடு. 4வது அடிப்படை ஒழுக்கு 2 சந்திக்கிற நிலைத்த கோடு. 2 சந்திக்கும் நிலைத்த கோடு. ஒன்று சந்திக்கணும். இடைவெட்டு நிலைத்த கோடு. 2 சந்திக்கிற நிலைத்த கோடு 2 விளங்குவங்களுக்கு ஒரு கோணம் பெறப்போகுது. 2 சந்திக்கும் நிலைத்த கோடு. 2 பாதை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி எதுவும் கேள்வியில சொல்லிக்குள்ள உனக்கு விளங்கணும். அது கோணம் பெறப்போகுது. 2 சந்திக்கும் நிலைத்த கோடுண்டா கோடு சொல்லிக்குள்ள அவர் எப்படி சொல்லுவார்? நிலைத்த கோடுன்னு சொன்னா கோடுன்னு சொல்ல மாட்டார். ஏ பி என்று சொல்றாருன்னா அர்த்தம் என்ன? கோடு. ஏ கமா பி என்று சொன்ன அர்த்தம் என்ன? புள்ளி. 2 புள்ளி. சரி. அப்ப 2 நிலைத்த கோடுல இருந்து சமதூரத்துல செய்யணும்டா அது என்னது? கோணை இருபுறாங்க. இந்த அடிப்படை ஒழுக்குல எது இப்ப சொன்னது? பாதையில் இருந்து என்னவாம்? பாதை வீதியில் இருந்து 4 மீட்டர் தூரத்துல ஏபி என்றதான் வீதி. வீதியில் இருந்தா நேர்கோட்டில் இருந்து ஒரு நேர்கோட்டுல இருந்து நிலைத்த நேர்கோடு. அந்த நேர்கோட்டுல இருந்து மாறா தூரம் 4 மீட்டர் தூரத்துல என்ன செய்வீங்க? ஒரு சமாந்திர கோட்டா
4 மீட்டர் தூரத்துல எடுத்து சமாந்தர கோட்டை கீறி காட்டினா சரி, எவ்வளவு தூரத்துல 4 மீட்டர் செங்குத்துறை தூரம் காட்டினா வீதியில இருந்து 4 மீட்டர் தூரத்திலும் மின்கம்பத்திலிருந்து 3 மீட்டர் தூரத்திலும், வீதியில இருந்து 4 மீட்டர் தூரத்துல இருக்கணுமா, மின்கம்பத்துல இருந்து 3 மீட்டர். அப்ப என்ன செய்ய போறீங்க, 3 மீட்டர் ஆரை எடுத்து, மின்கம்பம்ன்றது இங்க ஒரு புள்ளி, என்ன மின்கம்பத்திலிருந்து மின்கம்பம் என்னது ஒரு புள்ளி, ஒரு நிலைத்த புள்ளி, நிலைத்த புள்ளி தானே மின்கம்பம் அசைஞ்சு இருக்க போதே இல்லையே, ஒரு நிலைத்த புள்ளி, அதுல இருந்து எவ்வளவு தூரம் 3 மீட்டர். அப்ப 3 மீட்டர் தூரம் என்றா உங்களுக்கு விளங்கணும், இது 2 மீட்டர் இதை விட கூட வரும், அதை விட கூட எடுத்துக்கு அதுல படத்துல நிறையக்குள்ள வரமெண்டா கீரைக்குள்ள விளக்கம் இருக்கணும். இது 2 மீட்டர்னா 3 மீட்டர் இதை தாண்டி வரணும். 3 மீட்டர் தூரம் எடுத்து கீறினீங்கன்னா சரி ஒரு வட்டம் பெறும், ஒரு வட்டம் பெறும் 3 மீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டம். ஏன் சியில இருந்து 3 மீட்டர் தூரத்துல இருக்கும். சரி, அப்ப முதலாவது நான் கீறின இது வந்து ஏபியில இருந்து 4 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இடம். அடுத்தது சியில இருந்து 3 மீட்டர் தூரத்திலையும் இருக்கும். பி கம கியூ எனும் மரங்கள் உள்ளன. ஒடுக்கு பெட்டி அறிவு பயன்படுத்தி பி கம கியூட அப்ப சொன்ன அறிவு பயன்படும். ஏபியில இருந்து 4 மீட்டர் தூரத்திலையும் இருந்ததாம், அது பாதியில இருந்து 4 மீட்டர் தூரத்திலையும் இருந்ததாம். அப்ப இந்த கோட்லாம் இருக்கும். அடுத்தது சி என்ற புள்ளியில இருந்து என்ன இருந்ததாம், 3 மீட்டர் தூரத்திலையும் இருந்தாம். சி என்ற புள்ளியில இருந்து 3 மீட்டர்னா ஒரு நிலைத்த புள்ளி, ஒரு நிலைத்த புள்ளி இந்த மாறா தூரம் என்னது வட்டம் தானே. உள்ளாக்குறவன் வண்டி இல்ல, உள்ளாக்குறவன் வண்டி இல்ல, உங்களுக்கு எந்த பக்கம் வேணும்ன்றத பிளான் பண்ணிட்டோம்னா சரி அங்க வெட்டினா காணும். இந்த கோட்லான் கவர்மெண்ட் இங்க வெட்டினாலே இது ரெண்டு நான் என்ன இருந்திருக்க போகுது பிக்யூ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து செய்து கொண்டு போங்க. நான் அடுத்த அடுத்த வீடியோல வந்து இதுக்குரிய செகண்ட் பார்ட் அந்த கேள்வியில செய்யணுங்கிறேன்னா இதுல பாருங்க, இதுல நான் வீடியோல முன்னால எல்லாத்துலயும் கேள்வியில போட்டு வந்த மாதிரி அடுத்த செட்டுக்கும் போட்டு விடுறேன். எலிமெண்டா கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த பேப்பரை செய்து பார்க்க பாருங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் எல்லாம் இந்த லாஸ்டா நடந்த எக்ஸாம் பேப்பர்களையும் செய்ய வேண்டியதாக இருந்தா அந்த பேப்பர்ஸை வந்து எனக்கு நான் போடுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் அதை ஒன் பை ஒன்னா செய்ய பார்க்கறேன். பேப்பர் தான் கூட செய்யணும். அதுக்குரிய பேசிக் ஐடியா, நீங்கள் போற டிவிஷன்ஸ், உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, வளங்கள் நிறைய இருக்கு, அதுல இருந்து தேடி படிச்சு கொள்ளுங்க. தியரி அங்க கவர் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சால கேள்விகளுக்குள்ளால ஒரு சில விஷயங்களை கொஞ்சால படிச்சு கொண்டு போகலாம். அடுத்த இன்னொரு பேப்பர்ல பார்ப்போமா, அடுத்த பேப்பர்னா இதுக்குரிய செகண்ட் பார்ட்ல பார்ப்போம்.